Lotus Desaru Beach Resort. It is an oasis with panoramic waterfront views. With over 700 fully furnished units of sublime decor, the resort offers an assemblage of activities which features giant coconut fall and gazebos for relaxation. With a wide array of mouth-watering delicacies prepared freshly, catering to both local and international cuisines. Pamper yourself with our spa services that not only relaxes but rejuvenates the soul. With numerous meeting rooms, al fresco dining areas provides you with an avenue to host events of any kind. Our team-building activities will ensure lots of fun. Keep your young ones entertained. Beach activities like jet skiing, banana boat rides. When the sun sets, the resort begins its night of fun and entertainment for the whole family. Lotus Desaru Beach Resort, the resort for all reasons. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ்.
ரிப்போர்ட் எடுத்துருவோம். சரிங்க டாக்டர். டாக்டர், சுரேந்தருக்கு இப்போ எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சீக்கிரமாக குணமாயிருவார், கவலைப்படாமல் இருங்க. ஓகே டாக்டர். ஓகே. ஆமா ஆமா. சரி சரி. ஏமா என்னம்மா? ட்ரிப்ஸ் தேந்து போச்சுமா. அதான் வரேன்னு சொன்னேன்ல. நீ சொல்ற பொண்ணுக்கு தலை பிரசவமா? என் பொண்ணு அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கியா? சும்மா நை நைன்னு பேசிட்டு இருக்காத. அதான் வரேன்னு சொன்னல, போமா. ஏய் சீ, நாசமா போவ. மனசாட்சியே இல்லாம போன்ல கொஞ்சிட்டு இருக்கா பாரு. ஷூ ஏண்டா நேத்து நைட்டு நான் தான் கட் பண்ணல, நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க. நைட்டு மப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் பேசலாம்னு. அம்மா வேற பக்கத்துல இருந்தாங்க. குடிச்சா போதும், போனை கீழே வைக்காம பேசிக்கிட்டே இருப்ப. சினிமாக்கா வேணாப்பா, நீ படமே பார்க்க விட மாட்ட. ஏய், உனக்கு நான் மயக்க ஊசியில போட்டேன். ஏய் 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 யாராவது வாங்க ப்ளீஸ். யாராவது காப்பாத்துங்க. ஏய் யாராவது காப்பாத்துங்களே. டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே டாக்டர். இவ்ளோ நேரம் ஒரு பேஷண்ட் என்ன கூத்து பண்ணான்னு தெரியாம நீ வேற ஏன்டா டார்ச்சர் பண்ற? சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ தான் மேட்டர்னு சொன்னல. இந்த 18 வகையான மெய்யெழுத்தும் இந்த 18 வகையான மெய்யெழுத்தும் 12 வகையான உயிரெழுத்துக்களோடு சேர்கின்ற பொழுது அவை விரிய தொடங்குகின்றன. இந்த 18 வகையான மெய்யெழுத்தும் 12 வகையான உயிரெழுத்துக்களோடு சேர்கின்ற பொழுது அவை விரிய தொடங்குகின்றன. ஏய் இருடா, ஒண்ணு கருப்பு போயிடாது. அம்மா, என்னடி படிக்க சொன்ன அம்மா அம்மா நட்டு என்ன விஷயம் சொல்லு. காலையில இந்த பல்லி சத்தம் தாங்கலமா. அந்த கட்டை விளக்கமாத்த எடுத்து 4 சாத்து சாத்து. சாணி எனக்கு நேரங்காலமே தெரிய மாட்டேங்குது. ஏய் சீ படி. புலா வேஸ்ட் பையல. காலங்காத்தாலேயே இந்த 18 வகையான மெய்யெழுத்தும் 12 வகையான உயிரெழுத்துக்களோடு இந்த 18 வகையான மெய்யெழுத்தும் இந்த 18 என்னடி போட்டு விடுறியா? நீ என் வீட்டுக்கு வரப்பெல்லாம் என் தம்பியை விரிச்சு விரிச்சு பாக்குறல, அப்ப நான் ஏதாவது சொல்லிருக்கேனா? நான் பார்க்க மாட்டேன் தானே செஞ்சேன். அது உன் வயசு, என் வயசு. ஏதாவது நீயாக தொடாமலே போகாத அடவடி ஆளாகே மோதிப்பாரு. ஏதாவது நீயாக தொடாமலே
சில்லு ஒரசு மெல்ல ஒரசு சின்ன வயசு மனசுல ஆசை நூறு ஏதாவது நீயாக தொடாமலே போகாத அடவடியாலாகி மோதிப்பாரு பத்து மணியான பத்துக்குது மாமா அந்த புற போர் தொடுத்த செய்தி அனுப்பு 10 விரலால பஞ்சு திரியேத்து சின்ன பொண்ணு நெஞ்சு மேல மோக விளக்கு புது பூ போட்ட மெத்தையில பால் சொம்பு பக்கத்துல மாமாவே நீ பாரு ராஜா மச்சான் அந்த ஆரம்ப பக்கத்துல வா போவோம் சொர்க்கத்துல நாளெல்லாம் நான் பார்க்க வேணும் மச்சான் ஒரசு மெல்ல ஒரசு சின்ன வயசு மனசுல ஆசை நூறு எதாவது நீயாக தொடாமலே போகாத அடவடி அழகே மோதிப்பாரு நீயோ பார்க்காத காஷ்மீர் தேசம் ரோசாவாதாவணி வாசம் வீசும் வாசல் மூடாத வானத்தை பாரு தூரல் போடாத மேகம் இது ஒரசு மெல்ல ஒரசு சின்ன வயசு மனசுல ஆசை நூறு ஹேய் ஏன்டி நிறுத்தின? என்ன மாமா எப்ப பார்த்தாலும் பழைய பாட்டே கேட்டுட்டு இருக்க கரண்ட்டுக்கு வா இப்ப பாரு ஏய் இரு இரு என்ன பண்ண போற இப்போ? ஏய் ஏய் வேணாம் விட்டுரு. ஏய் சிப்படி. சரியான அலைச்சல்றி. அப்படிதான் எப்படி? சிப்படா ஏய் யார் மேல இருக்கிற கோத்த அப்படி கத்திரிக்கால காமிக்கிற? போத்த ரசனே இல்லாத புள்ளைய பெத்து வச்சிருக்க. ஏண்டி என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல? அவன் குணம் தெரிஞ்ச நீயே சும்மா அவன்கிட்ட ஒம்புக்கு போற? எங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு முடிவாயிடுச்சுல, அப்புறம் என்ன? ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூட உன் மகன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். எங்க காலத்துலலாம் கட்டிக்க போறவனையே செவுத்து ஓரமா நின்னு மறைஞ்சு பாப்போம். நீ என்னடான்னா அதுக்காக உங்க காலம் மாதிரி செவுத்துல ஓட்ட போட்டெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. உன் மவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடு. பழைய பஞ்சாங்க பேச இவ போற ரூட்டே சரியில்லையே. அத்தை அம்மா வெளில போயிட்டு வரமா? சரிப்பா. என்னடி இது? பார்த்தா தெரியல, குங்குமம். உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். ரொம்ப துடியான சாமி மாமா, உடனே வேலை கிடைச்சிரும். நீ வேணா பாரு. அண்ணா ஊர்ல இருந்து வந்துட்டாராமா? வந்துட்டாரு அத்தை. ஆஹா, என்னப்பா என்ன கடுதாசி? எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்குமா? அப்படியா? நல்ல காலம் தான். என் மருமகனுக்கு குங்குமம் வச்சு விட்ட ராசி உடனே வேலை கிடைச்சிருச்சு. ஆமா, எப்ப சேரணுமா? நாளைக்கே ஜாயின் பண்ணணுமா? அப்படியா? செந்திலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா. சரிப்பா. ஹலோ. மாப்ள ஐஓ ப்ரோமோட்டர்ஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருந்தேன்ல, அந்த கம்பெனில இருந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் மாப்ள. நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். நைட்லாம் தண்ணியை போட்டு தூங்கிடாத, சீக்கிரம் வந்து பிக்கப் பண்ணிக்க. கண்டிப்பா வந்துடுறேன். என்ன மாமா, இன்னைக்கு மெட்ராஸ் கிளம்பிட்ட போல இருக்கு? ஆமாண்டா. மாமா இருக்காரா? உள்ள இருக்காரு. போ மாமா. ஆனந்தி நல்லா இருக்காளா? சாவு அடிச்சிருவேன். ஒழுங்கா சாணி அல்றா.
என்ன மாமா சும்மா கூட கேட்கப்படாதா? வாங்க மாப்பிள்ள. வரோம் மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாமா. தேவகி 2 காஃபியை கொண்டு வாமா. சுரேந்தர் வந்திருக்கு. நல்ல கம்பெனி தானே மாப்பிள்ள? சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்கல்ல? நல்ல கம்பெனி தான் மாமா. பேசிக்கே 25,000 தராங்க மாமா. வாங்க தம்பி. வரேன் அத்தை. ஆமா, ஒரு ஊருக்குள்ள இருந்துகிட்டு ஆடி குதிரை அம்மா ஆசை குதிரை தான் வருவீங்க. அதுவும் உங்க மாமா கிட்ட சேதி சொல்றதுக்கு தான் வர்றது. இப்ப மட்டும் என்ன, சென்னைக்கு போறத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. அதானே பார்த்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆமா, பாரதி எங்க அத்தை? இப்பதான் கடைக்கு போறேன்னு போனா. சரி அத்தை, அவ அங்க வந்துருவா, நான் சொல்லிக்கிறேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். மாமா, அம்மாவின் தங்கச்சியும் கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க மாமா. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சின்ன வயசா இருந்தப்போ உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாமா தானே பாத்துக்கிட்டாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. இங்க அம்மா தங்கச்சி நாங்க பாத்துக்கிறோம். சரி வரேன் மாமா. வரேன் அத்தை. சரிங்க தம்பி. மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? சென்னையில கிடைக்காத பொருளாமா? டேய், அந்த செந்தில் பையன் போன உடனே அம்மா என்ன கொடுத்து விட்டாங்கன்னு பைய பாப்பான். ஆமா, மாமா அத்தை கிட்டலாம் சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லியாச்சுமா, சீக்கிரமா. பாரதி பொண்ணு இன்னும் காணோம், இந்நேரம் வந்து நிப்பாளே. அவ எங்கேயா கடைக்கு போயிருக்கலாம், இப்ப வந்துருவாமா. டேய், அந்த பொண்ணு அப்புறானிடா, உன்னையே சுத்தி சுத்தி வரா. போன உடனே 4 வார்த்தை ஆசை அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுற. உன் அண்ணன் பொண்ணு இல்ல, நீ அப்படிதான் பேசுவ. டைம் ஆகுது, குடுமா. இந்தா பாத்து பத்ரம். ஏய், ரெடியாடி? தானா? வா பாரதி. என்னடி இது? செல்லு உனக்கு தான். நீ வச்சிருக்கிறதே ஓட்ட செல்லு. சிக்னல் கிடைக்கல, பேட்டரி வீக்னு சொல்லுவேன். புது செல்லுனா எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு தான். நான் உன்னை கேட்டனா? டேய், வாங்கிக்கடா, ஆசையா குடுக்கறால. போன் மேல போன் போட்டு டார்ச்சர் பண்ணுவாமா இவ? நீ குடுமா. ஐயா. சரி, போய் அங்க லீஸுக்கு ஒரு வீட்டை பாரு. அவளுக்கு 3 மாசத்துல பரீட்சை முடிஞ்சிரும். நாங்களும் அங்க வந்துருவோம். பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா, வரண்டி. சரி மாமா. ஹவுஸ் ஓனர் தொந்தரவு இல்லாத விடு மாப்பிள்ள. நல்லா இருக்குடா. வா. சீனே கார்த்தி. டேய் சீனே கார்த்தி, எந்திரிங்கடா. டேய், ஏன் வலிக்குது? யார கதவை தட்டுறாங்கடா? போய் திறடா. இவன் ஒருத்தன். எவ்வளோ நேரம்டா? வாடா மாப்ள, இப்பதான் ஊர்ல இருந்து வரியா? ஊர்ல நான் சௌக்கியமாடா? நான் எங்கடா ஊருக்கு போனேன்? இவனை பிக்கப் பண்ணிட்டு வரேன். வாங்க பாஸ், வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க பாஸ். உட்கார்றா. டேய், மணி 8 ஆச்சு. என்னடா இதெல்லாம்? என்னது 8 ஆச்சா? ஓனர் வேற சீக்கிரம் வர சொன்னாரு. பாஸ், நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பாஸ், இந்த டிஷர்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பாஸ். டேய், அவன் இப்பதானே வந்திருக்கான். அதான் வந்துட்டாருல. அப்புறம் அம்மா தங்கச்சி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து வச்சிருக்காங்களா? முறுக்கு, அதிரசம், பலகாரம்னு நிறைய கொடுத்து விட்டுருக்காங்கல்ல. சூப்பர்ரா. சரி வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து டிஃபன் சாப்பிடலாம். ஓகேப்பா. வெட்டி எடுத்துக்கோ. ஆமா, உன் மாமா பொண்ணு பாரதி எப்பரா இருக்கு? சும்மா தினம் பேசிட்டு இருக்குமே. அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. புது செல்லு வர வாங்கி கொடுத்துருக்காடா. என்ன மாப்ள, 2 நாளைக்கு முன்ன வந்திருந்தேன்னா ஊரை சுத்தி பார்த்துட்டு ரிலாக்ஸ்டா டியூட்டி ஜாயின் பண்ணிக்கலாம்ல. விட்ரா, இனிமே இங்க தானே இருக்க போறேன், பாத்துக்கலாம். பாப்பலாம். என்னடா இது? அவன் இப்பதான்டா வந்திருக்கான். அதான் வந்துட்டாரா? அப்புறம் என்ன? பல்ல வலிக்கிட்டா திங்கலாம்ல. பாய்சன் ஆயிருண்டா. வேணாம், டேஸ்ட் மாறிடும்ல. பாஸ், அம்மா கை பக்கம் சூப்பர். முறுக்கு சும்மா நறுக்குன்னு இருக்கு பாஸ்.
என்ன பாஸ் பார்க்குறீங்க? உங்கள் டிஷர்ட் எனக்கும் சூப்பராக இல்லை? டேய் இப்போதான்டா வந்திருக்கான். அதான் வந்துட்டார்ல, அப்புறம் என்ன? பாஸ் இந்த டிஷர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாஸ், வந்து பார்த்துக்கிறேன். இப்பெல்லாம் ரொம்ப உஷாரா இருக்காங்க. இந்த வண்டி ட்ரை பண்ணுவோம். நிறுத்து 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 நிறுத்து. நீங்க அடுத்த வண்டியில வாங்க. தள்ளு, கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம் தள்ளு தம்பி. அந்தாண்ட உட்கார. நான் இங்கே தான் உட்காருவேன். போலாம். சாகுறேன். கூட்டமாக தான் இருக்கு, ஏதாவது சிக்கிடும். தம்பி ஊருக்கு புதுசா? ஆமாண்ணா. எப்போ நான் கண்டுபிடிச்சிங்க? மூஞ்ச பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டல மப்சுலா சிட்டியானு. இதை பார், இது அம்பத்தூர், இது ஆவடி, இது அம்ஜிக்கரை, இது பொருஷவாக்கம், இது கீழ்பக்கம். எப்படி அண்ணன் கரெக்டாக சொன்னேன்? மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்தியா? ஆமாண்ணா. தம்பி ரொம்ப உஷாரா இருக்கணும். உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குது. கொஞ்சம் ஏமாந்துன்னு வச்சுக்கா, நம்ம ஊர் பசங்க ஜட்டியா அவுத்துருவானுங்க. ஹலோ, என் ஊர் வந்துச்சு, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. தம்பி நான் ஸ்டாப்பிங் வந்துச்சு, நான் இறங்கிக்கிறேன். ரொம்ப உஷாரா இருக்கணும். என்ன சரிண்ணா. தம்பி உஷாருண்ணா. சரிண்ணா. பாய். இன்னைக்கு வருமானம் சிக்கிடுச்சு. புது ஃபோனு, பெரிய டீலிங் தான். வேலைக்கு போன முத நாள் எனக்கு அபசகுணம் ஆயிடுச்சு. ஹலோ அண்ணா, என் கூட ஷேர் ஆட்டோவில் வந்து ஒரு தானே நீங்கள்? அதுக்கு என்ன இப்போ? இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஏன் செல்லுண்ணே, வாங்கி 2 நாள் தானே ஆச்சு. செல்ல கொடுத்துருங்கண்ணே. அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் உஷாரா இருக்கணும்னு. உஷாரா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா உங்கள்கிட்ட உஷாரா இருக்குன்னு சொல்லியேண்ணே. எங்க போனாலும் ரொம்ப உஷாரா இருக்குன்னு சொல்றேன். தம்பி ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இரு, அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ரொம்ப உஷாரா இருக்கானே, ஏற்கனவே ஏமாந்தனா இருப்பானோ? அனுபவம் தானே வாழ்க்கை. தம்பி நீ சொல்லு. ப்ளீஸ்ண்ணே, செல்ல கொடுத்துருங்கண்ணே. சும்மா எப்படி கொடுக்க முடியும்? இதுக்கெல்லாம் ஒரு டீலிங் இருக்குல்ல. நீ இங்க கிளம்பி வா. இன்னைக்கு தானே டியூட்டி ஜாயின் பண்ண போறேன், நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேண்ணே. சரி, அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. கசமாலாம், இப்பதானே அட்ரஸ் சொன்னேன். டேய் யாருடா நீ? கசமாலம் கிஸ்மாலம்னு பேசுற? முதல்ல செல்ல மாமா கிட்ட கொடு. ஏய் மரியாதை பேசு, கொட்டு புளியாச்சல் பாக்குறேன். என் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்ச மாவள நீ நாரி புடுவ நாரி. மாரி சார்னு ரஸ்பட்ட கூப்பிடு. மாரி சார். சாரி சார். எதுக்கு இத்தனை சாரு? என் மாமாவுக்கு நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த செல்லு சார். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஒரு 100 200 வாங்கிக்கிட்டு அந்த செல்லை என் மாமா கிட்ட கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். 100 200 அது என் டீலிங் இல்லையே. அப்ப உங்க டீலிங் என்ன சார்? அப்படி கேளு. ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு திருசூலம் மலை அடிவாரத்துக்கு வா, பணத்தை கொடுத்துட்டு நம்ம டீலிங்கை முடிச்சுக்குவோம். டேய் முண்டோ, செல்போனே 5000 ரூபாய் தான்டா. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? தபார், செல்ல தூக்கி கூவத்துல போட்டு போயினே இருப்பேன். ஐயோ போட்றாதீங்க சார். அந்த செல்ல என் மாமா கிட்ட இருந்து பிரிக்கிறது என்னையே பிரிக்கிற மாதிரி சார். சென்டிமெண்டா பேசுற. என் டீலிங் உங்ககிட்ட ஒத்து வராது. சாயந்தரம் உங்க மாமா வருவான், அவங்ககிட்ட டீல் பண்ணிக்கிறேன். இப்ப நீ போனவே. நிச்சயம் உங்களுக்கு வீடு உண்டு, நம்பிக்கையா இருங்க. ஓகே சார், வாங்க. வர சார். கிருஷ்ணா சொல்லுங்க சார். அந்த புது பையன் வந்துட்டானா? இன்னும் வரல சார். இன்னைக்கு தானே அவனுக்கு அப்பாயின்மெண்ட், ஏன் வரல? போனை போட்டு பாருங்க. சரிங்க சார். ஐயோ, இந்த செல்லுக்காரன் ரொம்ப தொல்லை பண்றானே. ஹலோ சார், நாங்கள் ஐஓ ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். ஐயோ மோட்டாரா? ஐயோ மோட்டார்ஸ் இல்லை சார், நாங்கள் ஐஓ ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். யோ அதே தானே நானும் சொல்கிறேன், ஐயோ மோட்டார்னு. ஐயோ மோட்டார்ஸ் இல்லை சார், ஐஓ ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். யோ எனக்கே நீ கிளாஸ் எடுக்கிறியா? எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், ஐயோ மோட்டார்னு. சரி, உனக்கு என்ன வேணும்? சார், இன்னைக்கு நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணணும் சார். எனக்கு நீ வேலை தெரியா? டேய் 10 வயசுலேருந்து ஓய்ச்சி சொந்த கையில் நிற்கிறவன்டா. என்ன அடிமையாக்க பார்க்குறியா? டேய் எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே கிடையாதுடா. நீ
எனக்கு வேலை தரப்பறியா வெங்காயம்? டேய் நீ மட்டும் என் கையில கடிச்ச சார் மரியாதை பேசுங்க சார். டேய் உனக்கு என்ன மரியாதை? உனக்கு மாட்ட நீ வந்து நடுரோட்ல வச்சு மானமங்க திரும்ப என்ன பத்தி தெரியாத உனக்கு? டேய் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா? என்ன தாறுமாற பேசுறான்? ஹலோ ஹலோ என்ன என்ன பேசுறீங்க? மரியாதை பேசுங்க. என்னையா சார் அசிங்கமா பேசுறான் சார். கொண்டா. ஹலோ ஹலோ மிஸ்டர், நான் இந்த கம்பெனியோட மேனேஜர் பேசுறேன். மேனேஜரா? அப்ப நீ மாமா பையன்? என்னது மாமா பையனா? எங்க இதுக்கெல்லாம் மேனேஜர்னால மாமா பையன் தான்டா. டேய் உனக்கு ஆப்பு வைக்கிறேன்டா. என்னது ஆப்பு வைக்கிறியா? டேய் நல்லா மாமா பையனா தான் நேரா வாடா, குனிய வச்சு உன்னை ஆப்பு சுட்டுறேன். பரதேசி பரதேசி என் கையில கண்டமா. டேய் வைரா, யார் இவனுக்கு வேலை போட்டு கொடுத்தது? சார் நீங்க தான் சார் கொடுத்தீங்க. நானா? நானே தானா? நானே அவனை வேலையை விட்டு தூக்குறேன். இனிமே இந்த ஆபீஸ்ல அவனுக்கு வேலை கிடையாது. எடுத்துட்டு போயா நீயும்? சரி சார். சார் வணக்கம் சார். யாரியா நீ? சுரேந்தர் சார், புதுசா வேலைக்கு. பார்க்க டீசெண்டா இருக்க, ஆளை காணமேனு போனை போட சொன்னா கண்டமேனிக்கு பேசுவியா நீ? சார் நான் திட்டல சார். நீ திட்டலனா வேற ஆளை வச்சு திட்டுவியா நீ? அதுவும் நான் இல்ல சார். ஷேர் ஆட்டோல வரும்போது என் செல்ல ஒருத்தன் அடிச்சிட்டான் சார். இத பாரு, செல் அடிச்சிட்டா செல்லு திருட்டு போச்சு. இந்த காரியங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன அப்படி பேசுற ஒரே காரணத்துக்காக இந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை இல்ல. யூ கேன் கோ நவ. சார் 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 என்ன மன்னிச்சிருங்க சார். ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன் சார். என் குடும்பத்தை நான் தான் சார் காப்பாத்தணும். ப்ளீஸ் சார். முதல்ல வேலைக்கு வந்திருக்க, உன்னை நம்பியே உன் குடும்பம் இருக்குன்ற, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் உன் மேல வரக்கூடாது, புரிஞ்சா? வெளியே அக்கௌண்டன்ட் இருக்காரு, உன் சீட்டு எதுன்னு கேட்டு போய் உட்காரு. ஃபைல வச்சுட்டு போ. Thank you so much சார். ஓகே சார். நியூ அப்பாயின்மெண்டா? ஆமாங்க. வாங்க, இதான் உங்க சீட் சார். போங்க. இவ வேற. மஞ்சு, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். எப்படி தான் தெரியும்னு தெரியல, கரெக்டா அடிக்கிறா. தம்பி அந்த பொண்ணு யாரு? மாமா பொண்ணு. ரொம்ப நல்ல பொண்ணு. செல்ல பிரிஞ்சா என் மாமா பிரிஞ்சா மாதிரின்னு சென்டிமெண்ட்டாக பேசினான். அந்த பொண்ணு நீ விட்டுடாத. என்னடா திருடெல்லாம் தத்துவம் பேசுகிறான்னு நினைக்காத. எங்களுக்கும் ஈரில் இருக்கு. இந்த பார் தான் உட்காரு தம்பி. இந்த பார் தான் என்னுடைய மீட்டிங் பிளேஸு. இந்தா ஒரு பெக்க போடு, ஈவன் ஆகிடுவோம். குடிக்கிற பழக்கம் இல்லை, இந்தாங்க. ரொம்ப நல்ல பழக்கம். உட்காரு தம்பி. ஆனால் ஒன்றா டப்புக்குன்னு ஏந்துக்கிற. பார், நீ வந்த பார் ரூட்டு, அதுதான் என்னுடைய மெயின் ரூட்டு. அங்கே தான் நீ ரொம்ப உஷாராக போகணும். உட்காரு தம்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கே போனாலும் ரொம்ப உஷாராக போகணும். நான் மட்டும் இல்லை, நாட்டில் திடனும் எண்ணிக்கை ஜாஸ்தி. ஆமாம், உனக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும்ல? இருக்குண்ணே, நான் கிளம்புறேன். என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போ. என்ன பாக்கெட்ல இருந்த காசா காணும்? ஒரு வேளை என்கிட்ட கதையை கேட்டு ஆட்டிய போட்டானோ? ஏன் மாமா, ஒரு செல்ல கூட உன்னால பத்திரமா வச்சுக்க முடியாதா? நான் சொன்னதுனால மாரி சார் உன்கிட்ட போனை கொடுத்தாரு. இனியாவது சேஃப்டியா வச்சுக்கோ. அது இருக்கட்டும், ஆபீஸ் நேரத்துல எதுக்குடி ஃபோன் பண்ற? அப்புறம் உன் சீட்டுக்கு பக்கத்துல வயசு பொண்ணுங்க யாரும் இல்லல்ல? இருக்காங்க, அதுக்கு என்ன இப்போ? மாமா, இந்த ஆம்பளை பசங்க எல்லாம் பாவம், கமெண்ட் தான் இருப்பாங்க. ஆனா பொண்ணுங்க பாக்குறதுக்கு தான் சைலண்ட், ஆலமாய்க்கிறதுல வயலண்ட். அடச்சி, போனை வெடி. பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த தீவிரவாதி பிரச்சனை. முருகா, ஏதாவது எனக்கு ஒரு வழியை காட்டு. முருகா, உடனே துப்பு கொடுத்துட்டியே. ஹலோ செலையா, நான் மாறி பேசுறேன். பார்ட்டியை வர சொல்லு. ஒரு 50 உருப்படி இருக்கு. ஏண்டா நாதாரி,
போன போட்டியானா யாரு எவன்னு கேட்டு பேச மாட்டியா? நான் தாரிக்கு தெரியும் நாரி போடுவேன். செல் புரோக்கர் சிலையதான் நீ. செல் புரோக்கர் செல்லையாவா? அவனை நீ என் கையில கிடைச்ச உன்னை செல்லுல தூக்கி போட்டு உன் சப்பைய கலட்டி பிரியாணி பண்ணி ஊருக்கெல்லாம் பந்தி பரிமாறிடுவேன்டா. ஓ, நீ சமையல்காரனா? சமையல்காரன்னு சொல்லு. ஏன் கோபப்படுற? 4 பேர்கிட்ட ஆசை பாசமா பேசாதானே 4 ஆர்டர் கிடைக்கும். சரி, அதை விடு. எங்க தெரிஞ்சவங்க வீட்டுல மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது. நான் சிபாரிசு பண்றேன். மவன உனக்கு நான் மஞ்சள் நீராட்டு விழா நடத்தி உன்னை செல்லுல வச்சு லாரகட்ட விட மாட்டேன்டா. மவன நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன் செல்ல ஆட்டிய பூராம விட மாட்டேன்டா. ராங் நம்பர்னா இது ராங் நம்பர் சான்ட்டு நாசிக்க பேசி கட் பண்ணு. எதுக்கு இந்த கொலவரி? ஹலோ ஏங்க போன் எவ்வளவு நேரமா அடிக்கிறேன், எடுக்காம என்ன பண்றீங்க? ஏண்டி ஒரே ரிங்ல எடுத்துணுமா? ஏன் ஒரு 4 ரிங் தாங்க மாட்டா? வெடி, நானே டென்ஷனா இருக்கேன். சொல்லு மாப்ள. எங்கேயும் வெளில போலடா. சண்டே வேற, செலவு காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாப்ள, ஒரு முக்கியமான ஃபோன் ஒன்று வந்திருக்கு. நீ வை, கூப்பிட்றேன். கூப்பிட்றேன். ஐயோ, இவ டார்ச்சர் ஆச்சே. சே, பேசியே கொல்லுவாளே. இவளை சைலண்ட்லேயே போடுவோம். இவ புருஷனால முடியல, நான் என்ன பண்ணுவேன்? இவங்க குடும்ப பிரச்சனை இவங்க தானே தீக்கிறோம். 10 முறை ஃபோன் அடிச்சிட்டா. இவள்கிட்ட பேசலாம், கோச்சுக்குவா. ரொம்ப நாள் ஆச்சு. சரி, பேசிடுவோம். ஹலோ. ஏண்டா ரீசார்ஜ் பண்ண சொல்லி எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன்? ஏய், போன வாரம் தானே 300 ரூபாய்க்கு போட்டேன். அதுக்குள்ள 500 ரூபாய்க்கு பண்ண சொல்ற? இப்போ புது ஆஃபர் வந்திருக்குல்ல? மாச கடைசிடி. இதையே சொல்லு. சரி, முக்கியமான ஃப்ரெண்ட் லைன்ல வரான். நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன். சரியா? பண்றேன்டி. போதும்டா சாமி. ஐயோ பாஸ், இந்த ஆரஞ்சு கலரு. ஆரஞ்சு பழமா? ஆரஞ்சு பழம் இல்லடா, ஆரஞ்சு கலரு. அதானே பார்த்தேன். ஆரஞ்சு கலர்ல டிஷர்ட் எப்போ பாஸ் எடுக்க போறீங்க? எடுப்போம். இவன் என்னடா பேதியான மாதிரி வரான்? வா, 4-5 பேர்கிட்ட பேசினதுக்கே மற்றதுக்கலாம்னா முடியாதுடா சாமி. பேசுறதுல அப்படி என்னடா இருக்கு? என்ன இருக்கா மாப்பிள்ள? பார்க்காமலேயே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு. என்னது மூஞ்சிடா? அதானே பார்த்து நினைச்சு பார்க்குற சுகம் இருக்கு. ஆமா பாஸ், ராத்திரில உன் போன்ல பேசுறத ஒட்டு கேட்டு எப்படி இருந்தவன் இப்போ ஒடுங்கி போயிட்டோம் பாஸ். மாப்பிள, நீ ரொம்ப டயர்டா இருக்க, ஒரு ஷேர் போட்டுக்கலாமா? ஷேரா? மாப்பிள, என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்கு மாப்பிள. ஆமா, நீ 50 ரூபா கொடுப்ப. நீ மட்டும் தனியா ஒரு ஆஃப் அடிப்ப. 1.5 பிளேட் பிரியாணி வேற திம்ப. 10க்கு ஒரு பாக்கெட் வேற தனியா உனக்கு. இதுக்கே 400-500 செலவாகும். ஷேரை பத்தி பேசுன ரொம்ப செய்யப்படுத்துறானே. நிறுத்துறா. மூஞ்சி முறை தெரியாத எவளுக்கு 1000-500 ரீசார்ஜ் பண்ணி விடுற. அதுவும் மிஸ்ட் கால் கொடுக்குறவளுக்கு. அவன் உன் நண்பன். நல்லா கேளு. அவனுக்கு தம்மு தண்ணி வாங்கி கொடுக்குறது அவளுக்கு எவ்வளவு பேசுற? சரி, ஒரு 1000 ரூபா பணம் கொடு, சம்பளம் வந்தா கொடுத்துறோம். ஏண்டி, உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் போனும் கை மாலையிற. போடா போய் சாணி அள்ளு. போடி, பித்து பிடிச்சாலே போற. ஹலோ. என்ன மாமா நீ எப்ப பார்த்தாலும் போனே எடுக்க மாட்டேங்கிற? நீயா பேச மாட்டியா? எப்ப பார்த்தாலும் நானே தான் பேசணுமா? ஏய், வேலை நேரத்துல போன் போட்டா எடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள வா. சரி சரி, புலம்பாத. நேத்து சண்டே தானே, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் வெளியே போனியா? இல்ல, அதுக்கு என்னப்பா? இங்க பாரு மாமா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பீச் பார்க்குன்னு எங்கேயாச்சும் சுத்திட்டு வா. வாரத்துக்கு ஒரு தடவை பீர் அடி, தப்பே இல்ல. சி, பொன்னாடி நீ பீர் குடி, பிராந்தி குடின்னு. இங்க பாரு மாமா, அதிகமா குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கிற ஆம்பளைங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. அதுவே ஆண்மையோட நடந்துக்கிற ஆம்பளைங்களை எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன தத்துவம் பேசுறியா? சீச்சி, தத்துவம் இல்ல மாமா, பொம்பளைங்களோட சைக்காலஜி. ஏய், முதல்ல போனை வைடி. ஆ
ஒரு நாள் புது நம்பர்லேருந்து அடிக்கடி எனக்கு மிஸ்டு கால் வந்துச்சு. யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணேன். யாரா இருப்பான்? அணைக்காமல் நான் குளிர் காய்கிறேன், அதற்காகத்தான் மடி சாகிறேன். பொதுவாக புது நம்பர்லேருந்து யாராவது மிஸ்டு கால் கொடுத்தாங்கன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க மனசு ஆர்வமாக அலையும். அடுத்த நாளும் அதே நம்பர்லேருந்து மிஸ்டு கால். 17 மிஸ்டு காலா? யாரு கேட்டுரும். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? ஹலோ, பேசுங்க. மிஸ்டு கால் கொடுத்தது நீங்க தானே? பேசுங்க. லூஸ் தாங்க நீங்க. ஹலோ 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 ஹலோ. ஹலோ. என்ன மாமா ஆச்சரியமா இருக்கு, முதறீங்களே எடுத்துட்ட. இந்த குழப்பத்துல இவ வேற. ஏண்டி நீ தான் போனை எடுக்க மாட்டேன்னு சொல்ற, அதான். அதுக்காக இது ரொம்ப ஃபாஸ்ட் மாமா. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி நான் அப்புறம் பேசுறேன், போனை வை. என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வருது, தூங்க போறேன்டி. என்னது, காலையில தூங்க போறியா? நைட்லாம் தூங்கலடி. நைட்லாம் தூங்காம எங்க போயிருந்தீங்க? ப்ராஜெக்ட் வர்க்டி. என்ன ப்ராஜெக்ட் வர்க்? உடம்ப நல்லா பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு, நைட்டானா நல்லா தூங்கணும். சரி பாரதி, மேனேஜர் லைன்ல வராரு, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? ஹலோ. திரும்ப லோங்கறீங்க, பேசுங்க. ஹலோ, ஒன்னு அலோங்கறீங்க, இல்லனா சிரிக்கிறீங்க. மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு. யாருங்க நீங்க? அது சரி, என் நம்பரை உங்களுக்கு யார் கொடுத்தா? சிரிக்காதீங்க, யாருங்க நீங்க? என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? உங்க பேரு? ஹலோ, முதல்ல நீங்க யாருங்க? நான் யாருன்னு சொன்னாதான் உங்க பேரு சொல்லுவீங்களா? அனிதா. அனிதாவா? அனிதான்னு எனக்கு யாரும் தெரியாதுங்களே. தெரிஞ்சாதான் பேசுவீங்களா, இல்லனா பேச மாட்டீங்களா? பேரு சொல்லுங்க. சுரேந்தர். அது இருக்கட்டும், இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தா? ஹலோ, தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி அதையே திரும்ப கேட்காதீங்க. மிஸ் கால் எல்லாம் யார் நம்பர் கொடுத்தும் வராது, அதுவா வரும். அது சரி, அது ஏன் அடிக்கடி ஏஞ்சலுக்கே வருது? ஏன்னு தெரியாதா? கற்பூரமா பத்திக்குன்னு பார்த்தேன். ஆனா வாழ மட்ட வைட போன. அடுத்தடுத்த நாளும் அதே பொண்ணு மிஸ்டு கால் கொடுக்க ஒரு கட்டத்துல எனக்கும் பேசணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பப்ப பேசிட்டு இருந்த நாங்க பிறகு நெருக்கமா பேச ஆரம்பிச்சோம்.
டியர் அனி. நீதான் என் கனி, இதுவரை நான் தனி, விடமாட்டேன் உன்னை இனி. மொக்க மெசேஜ். தம்பி நீ இன்னும் வளரணும். என்ன ரொம்ப கேவலப்படுத்துறா. இது நமக்கு சரிப்பட்டு வராது. அதுக்குள்ள இன்னொரு மெசேஜா என்னன்னு பாப்போம். பேசலாமா? இதுதான் கரெக்ட். எஸ். ஹலோ. ஏங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு திங்க் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா நீங்க என்னடான்னா மொக்க சகிக்கல, நீ இன்னும் வளரணும் தம்பி. ஏங்க என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? பின்ன நீ அமிச்ச மெசேஜுக்கு இதை விட மோசமா அனுப்பியிருக்கணும். என்ன தூக்கம் வரலையா? ஆமாங்க, என்னமோ தெரியல, இப்ப கொஞ்ச நாளா தான். முன்னாடிலாம் படுத்தா உடனே தூங்கிரும் தெரியுமா? அப்படியா? எவ்வளோ பேர் பேசுறாங்க, ஆனா உங்க குரலை கேட்டா மட்டும் உடம்புக்குள்ள என்னமோ செய்யுதுங்க. எனக்கும் அப்படிதான். நானும் எத்தனையோ பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா உங்களோட பேசும்போது மட்டும்தான் உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ணுதுடா. அப்படியா? அப்படிதான். உள்ளங்கால் நரம்புல இருந்து உச்சி நரம்பு வரைக்கும் பிச்சு எடுக்குதுடா. ஆமாங்க ஆமாங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு. பாரதி கிட்ட பேசும்போது வராத ஒரு கிளர்ச்சி அனிதா கிட்ட பேசும்போது ஏற்பட்டதை உணர்ந்தேன். பொதுவா பெண்கள்கிட்ட பேசுறதுன்னா நான் ரொம்பவும் கூச்சப்படுவேன். ஆரம்பத்தில் அனிதா கிட்டையும் அப்படிதான். அப்புறம் அது படிப்படியா மாறி போச்சு. அடிக்கடி அவள்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு. அப்பப்ப பேசிட்டு இருந்த நாங்க அப்புறம் நாள் முழுக்க பேசிக்கிட்டு. அப்பாட்ட போய் குர்றியோ. அப்பா அப்பா என்னம்மா போன் ஓயாம அடிச்சிட்டு இருக்குப்பா. கேமே விளையாட முடியல. நீ போய் விளையாடு. ஹலோ. நான் நீங்க பேசுறீங்களே அந்த செல்லு என்னோடதுண்ணா. இப்போ என்னோடது. அந்த இந்திரனும் சவலப்பட்டான், அந்த சந்திரனும் சவலப்பட்டான், அந்த கோவக்கார விஸ்வாமித்திரரே சவலப்பட்டார்னா. நான் சவலப்பட்டது தப்பாண்ணா. இப்போ என்னன்றா? நான் அந்த மெமரி கார்டு. மெமரி கார்டா? ஆமாண்ணா, அந்த மெமரி கார்டுல தான் என் எதிர்காலமே அடங்கியிருக்குண்ணா. மெமரி கார்டுன்றான், அவன் எதிர்காலமே அடங்கியிருக்குன்றான். குழப்பறான், ஒண்ணுமே புரியலையே. அட என்னப்பா நீ குழம்பிங்கன்னு கிடக்குற? அந்த காடுப்பா. அதான் அந்த மெமரி கார்டையே குறி வச்சு கேட்குறானா? அப்போ இவங்ககிட்ட பெரிய டீலிங்காக தான் பேசணும். நைனா, அப்பனுக்கு தெரியாத பெரிய பெரிய விஷயம்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்கியாடா. உன்னை நான் பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்டா. அப்பனுக்கு பெரிய டீலிங்க கொடுத்துருக்கேன் நைனா. இப்ப பாரு அப்பா டீலிங்க. ஹலோ சொல்லுங்க அண்ணா. ஐரா, உன் மெமரி கார்டு ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு போச்சா? என் டீலிங்க்கு நீ வந்தே ஆகணும். மீட்டிங் பிளேஸ் சொல்றேன், அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க அண்ணா. அபச்சாரம் அபச்சாரம் அங்கெல்லாம் வர சொல்றே. ஏன் வரமாட்டியா? நீ பண்ண விபச்சாரெல்லாம் உன் செல்லுக்குள்ள இருக்கிடியே. தபார், நீ மட்டும் வரலன்னு வெயி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்லயும் ட்ரெய்லரா ஓடும். அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க அண்ணா, நீங்க சொன்ன இடத்துக்கே வந்துடுறேண்ணா. அப்படி வா வழிக்கு. உன் குடுமி என் கையில. சொல்லுமா, எப்படி இருக்க? ஆனந்தி நல்லா இருக்காளா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்ப்பா. நீ எப்படி இருக்கிற? வேலைக்கு சாப்பிடுறியா? நல்லா சாப்பிடுறேம்மா. வயிறு நிறைய முட்டை சாப்பிடுற பிள்ளைக்கு ஹோட்டல் சோறு என்னத்த பத்த போகுது? முதல்ல நான் வந்து உனக்கு வாய்க்கு ருசியா விதவிதமா சமைச்சு போடணும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானம்மா, அப்புறம் தான் நீ வந்துட போறல்ல. ஆனந்தி பாஸ் பண்ணிட்டாப்பா, அடுத்தது அங்கதான் சேர்க்கணும். வீடு பாத்துட்டியா நீ? புரோக்கர்ட்ட சொல்லியிருக்கோம்மா, லீஸுக்குன்னா 5 லட்சம் கேக்குறாங்க. வீடு நல்லா இருக்கு, அட்வான்ஸ் குத்துறவா? 5 லட்சம் கேக்குறாங்களா? சரி, திரும்பி வாங்க போற பணம் தானே, வீடு நல்லா இருந்தா கொடுத்துருப்பா. சரி வச்சிடறேம்மா. சரிப்பா. ஒரு நிமிஷம், நம்ம பாரதி ஃபோன் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் எடுத்து பேசுப்பா. இல்ல உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீ ஏன் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. பாவம் ரொம்ப வருத்தப்படுறாடா.
மா பேசிட்டு தாமா இருக்கான். அவ தான் நேரம் கடை தெரியாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. மா டைம் ஆகுதுமா, நான் ஆபீஸ் வர போகணும். அப்புறம் கூப்பிடுறோமா? சரிப்பா சரிப்பா சரி சரி. இவன் பட்டு மாமி புருஷனாச்சே. ஓய் நிலு, ஓய் குடிக்க வரதா இருந்தா இந்த மாதிரி கேஷுவல் ட்ரெஸ்ல வரணும். பஞ்சகச்சத்துல வந்து நம்ம குல கௌரவத்தையே கெடுக்கிறிய ஓய். டீல ஓய். உனக்கு வைக்கிறண்டி ஆப்பு. அண்ணா என்ன டீலிங்கோட வந்திருக்கேண்ணா. இல்லையே, ஏதோ ஒன்று குறையுதே. முழு கோழி எங்க? கோழி இல்லைன்ட்டாண்ணா. சரி வை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த மெமரி கார்டு இன்னும் டீலிங்கே முடியலையே. ஐயா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. ஐயா, இது முதல்ல கொடுத்துருக்கல. நீ ரொம்ப விவரமான ஆளியா நீ. மெமரி கார்டுண்ணா. ஐயா, எப்பயுமே டீலிங்ல ரொம்ப கரெக்டா இருப்பேன். செல்போனும் மெமரி கார்டும் இந்தா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஐயா சொல்லுங்க. செல்போன்ல பல்லாந்து வச்சுக்கிறிய, மாமி ஆன் பண்ணி பார்த்தா என்ன பண்ணுவேன்? மாமிக்கு ஆன் பண்ணவே தெரியாதுண்ணா. பகவானே ஈஸ்வரா, சாட்சாத் நம்மளே தான். நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம போட்டோவா யார் போட்டு கொடுத்துருப்பா? நான் சொல்றேன், நேக்கு தெரியும். என்ன சொன்னேன்? நேக்கு ஆன் பண்ண தெரியாதா? உள்ள வாங்க, எப்படி ஆன் பண்றதுன்னு சொல்லி தரேன். உள்ள வாங்க, வாங்க உள்ள. ஆன் பண்றது எப்படின்னு சொல்லி தரேன். அவளை பார்க்கணும்னு மனசு ஏங்கி தவிச்சுது. ஒரு நாள் கேட்டேன், அனிதா உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு மட்டும் தானா? அப்போ உனக்கு ஆசை இருக்குல்ல, எப்போ மீட் பண்ணலாம்? பீச்? வேணா, அங்க ரொம்ப கிரௌடா இருக்கும். பிஜேபி காஃபி ஷாப்? ஓகே ஓகே. அப்ப அடையாளம்? நீயும் மஞ்சள், நானும் மஞ்சள், 2 பேரும் ஒரே கலர்ல. ஹே, ஞாபகம் வச்சுக்கோ, பாக்குறதுக்கு மட்டும்தான். ஓகே அனிதா, நீ சொன்ன மாதிரியே சண்டே மீட் பண்ணலாம். ஏண்டி எத்தனை முறை ட்ரை பண்ணுறது? எப்போ ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருது. அப்புறம் எதுக்குடி என்ன ஃபோன் பண்ண சொல்கிறேன் நீ? ஏய், ஒரு நிமிஷம் இரு. மேலே ஏதோ சிரிப்பு சத்தம் கேட்குது, நான் கூப்பிட்றேன். சரி 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 சொல்கிறேன்ல, கூப்பிட்றேன் வேடி. இன்னைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், இந்த நேரத்தில் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? பாத்திரா மாப்பிள்ள, கடலை போகிறதும் கல்லை கட்டிட்டு கடலில் குதிக்கிறதும் ஒன்றுடா. அப்புறம் கரையேறவே முடியாது. யார்ட்டையும் சிக்கிறாதரா. இல்லடா மாப்பிள்ள, பாரதி கிட்ட. ஓ பாரதியா? நான் யார்ட்டையும் சிக்கிக்கிட்டேன்னு பயந்துட்டேன்டா. பாரதினா கல்ல என்ன, நீ என்ன வேணாலும் போடலாம். நீ போடு போடு. ஆமா, இவ்வளோ வைக்கும். யார் அது சிவபூஜையில கரடி மாதிரி? என் ஃப்ரெண்டு தான், மாட்டிக்க பார்த்தேன். நல்ல வேலை தப்பிச்சேன். அது இருக்கட்டும், மறக்காம விஜிபி வந்துருன்னு. அனிதா, உன்னை பார்க்க போறங்கிறத நினைக்கும் போதே மனசு பட்டாம்பூச்சியா பறக்குது. யாரோ அவள் யாரோ என் நேரில் வருவாளோ, தமிழோ செந்தமிழோ என் காதல் திருநாளோ. யாரோடும் பேசாமல் ஊரோடும் சேராமல் நான் சேர்த்த மௌனங்கள் பாடல் ஆகாதோ. புதுமழையே உயிர் மழையே நெஞ்சுக்குள் மோகச்சாரல் தூறினாய் தூறினாய், மேகமாய் மாறினாய். யாரோ அவள் யாரோ என் நேரில் வருவாளோ, தமிழோ செந்தமிழோ என் காதல் திருநாளோ.
அழகே ஏங்கித் தவிக்கும் எனக்காய் வந்த மாமழையே மனதை வருடி தந்து உயிரை திருடி தின்று எனக்குள் வளரும் காதல் தாவரமே தீ தாங்கும் நீரப்பூவே என ஏற்கும் மாயத்தீவே ஆகாய தாமரையே ஆனந்த பேரலையே உன் தோளில் சேர்க்க மாட்டாயோ தென்றல் உன்னை அள்ளும் காதில் என் பேர் சொல்லும் வார்த்தை ஜாலம் செய்து மிதக்க விட்டாய் தவிக்க விட்டாய் தனிமையிலே யாரோ 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 அவள் யாரோ என் நேரில் வருவாளோ தமிழோ செந்தமிழோ என் காதல் திருநாளோ பேசும் வார்த்தை எந்தன் ஜீவன் தீண்டும் உன்னை காணும் ஆவல் மெல்ல கொல்லுதடி சேர்ந்து பேசி செல்ல தோளில் சாய்ந்து கொள்ள ஆசை தீயில் நின்றேன் போதுமடி நாள்தோறும் யாசித்தேனே மனதோடு வாசித்தேனே யாழாக நீ அழைத்தாய் யார் நிறம் தாங்கி நிற்பாய் கண் மீது மோத மாட்டாயோ தாகம் கொண்டேன் அன்பே யாகம் செய்தேன் கண்ணே தேகம் இல்லை காதல் புரிந்ததடி கரைந்து விட்டேன் பறந்து விட்டேன் யாரோ அவள் யாரோ என் நேரில் வருவாளோ தமிழோ செந்தமிழோ என் காதல் திருநாளோ யாரோடும் பேசாமல் ஊரோடும் சேராமல் நாம் சேர்த்த மௌனங்கள் பாடலாகாதோ புதுமழையே உயிர் மழையே நெஞ்சுக்குள் மோகச்சாரல் தூறினாய் தூறினாய் மேகமாய் மாறினாய் யாரோ அவள் யாரோ என் நேரில் வருவாளோ தமிழோ செந்தமிழோ என் காதல் திருநாளோ நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது பாரதி இப்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா நாங்க ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு தான் வருது நீ ஃபோனை கூட நான் ட்ரை பண்றேன் நான் அப்பவே சொன்னேன்ல. ஏய் இரு உடனே அழுதுறாத நான் இன்னொரு டைம் போடுறேன். ஹலோ ஹலோ யாரு? நான் ஆனந்தி பேசுறேன். ஆனந்தியா? அம்பத்தூர் ஆனந்தியா? ஐநாவரம் ஆனந்தியா? நான் கும்பகோணம் ஆனந்தி. கும்பகோணமா? சாரிங்க, சிட்டி மட்டும் தான் என் கண்ட்ரோல்ல. மப்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை. நீங்க வேணா லோக்கல்ல வேற நம்பர் ட்ரை பண்ணுங்களேன். ஏ முண்டோ, நான் சுரேந்தர் தங்கச்சி ஆனந்தி பேசுறேன். சாரி ஆனந்தி, நான் ஏதோ குழப்பத்துல பேசிட்டேன், மன்னிச்சிடு. சரி அண்ணா அங்க இருக்கா? இல்லையே. ஏன், என்ன விஷயம்? பாரதி கிட்ட அண்ணன் பேசவே மாட்டான். ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு வருது. பாரதி பாவம் ரொம்ப அழுவுறா. அண்ணன் வந்தா அவட்ட பேச சொல்றியா? சொல்றேம்மா. நேத்து தானே பாரதி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, அப்போ பையன் யார்கிட்டயோ சிக்கிக்கிட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத பாரதி, அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? நீ அழாத. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆமாண்டா, ஆவுன்னா அதே பழமொழியை சொல்லுங்க. கரையாம்புத்துல கருணாகம் தான் இருக்கும், வேற என்ன கரப்பானா இருக்கும்? சீட்டை போடுறேன். தீனி பண்டார
டேய் மாப்ள என்னடா ஜோக்கரை போட்ட? எத்தாடுறா. சிந்தனை சீட்டாட்டத்தில் இல்லையே. லிக்கடா உள்குத்து வச்சுக்கிட்டாங்களோ. மாப்ள இந்த வாட்டம் 50 ரூபா. வேணாம் மாப்ள, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். டேய் இன்னைக்கு சண்டேடா. பர்சனல் மீட்டிங் மாப்ள. பர்சனல் மீட்டிங்கா? நீங்க ஆடுங்கடா. என்ன கலட்டி விட்டுட்டு போறான்? சரி கேட்டு வா, நீ வா நீ வா. இந்த ஆட்டத்தில் எப்படியும் பிடிச்சிடணும். மாரியாத்தா ரம்மி ஜோக்கரும் இருக்கணும். ஜோக்கரா மாரியாத்தா காப்பாத்திட்டா. டேய் இவனை பாருங்கடா. பாஸ் தெலுங்குற மாதிரி வரான். சூப்பரா மாப்ள. ஊர்காரங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. என்னடா அது? மஞ்சள் சட்டை, மஞ்சள் பேண்ட்டு, மஞ்சள் கலர் ஷூவு. பாஸ் பாஸ் நீங்க மாரியம்மன் கோயிலுக்கு கூழா ஊத்த போறீங்க. கூழா? ஏண்டா அன்னைக்கு என்னமோ பேசுறதுல அப்படி என்ன இருக்குன்னு கேவலமா சொன்ன. இன்னைக்கு என்ன உடம்பு பூரா மஞ்சள் பூசி வந்திருக்க? சரி பார்ட்டி யாரு? ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா? நான் பார்க்குறேன். நாங்களாம் எத்தனை கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்போம். எங்களுக்கே வா. அது இருக்கட்டும், இந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேற ட்ரெஸ்ஸில் வா. இல்லடா மஞ்சள்ல தான். டேய் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அங்கே ஒன்றும் மஞ்சள் வர மாட்டாங்கடா. போ போய் வேற ட்ரெஸ் மாற்றினா போ. பாஸ் ஒரு சின்ன ஹெல்ப், வரும்போது அப்படியே இந்த குண்டா நிறைய கொஞ்சம் கூழ் வாங்கிட்டாங்களேன். என்ன முறைக்கிறா? ஏய் எங்க கிளம்பிட்ட? விஜிபி. ஓ அந்த மஞ்சள் மேட்ரா? ஆமா. மஞ்சள்ல வரன்ட்டு பச்சையில கிளம்புற? ஆள் எப்படி, அழகு எப்படி, வயசா எலசா பார்க்க வேணாம். விடிய விடிய பேசிட்டு இருந்தீங்க. குரலை வச்சு எப்படி 60 வயசுக்காரனும் 20 வயசுக்கார மாதிரி கடலை போடுறான். நான் 20 வயசுக்காரன் நினைக்கிறவன் வந்து 60 வயசுக்காரனா இருந்துட்டா என்ன பண்றது? பார்த்தா தானே விடுறதா தொடர்றதானே புரிஞ்சுக்க முடியும். உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடி. அதுதாண்டி என் பிளஸ்ஸே. ஏய் தனியாவா போற? இல்ல சந்திரா ஆல்ரெடி அங்க வெயிட்டிங். பார்த்து தள்ளிட்டு போயிட போறான். யாரு? என்னையா? போடி. வந்திருப்பாளா? ஏண்டி ட்ரெஸ் கலரையும் மாத்திட்ட, போனையும் ஆஃப் பண்ணிட்ட, அப்புறம் எப்படி உன்னை கண்டுபிடிப்பான்? அவன் எதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நான் தான் அவனை கண்டுபிடிக்கணும். நீ எப்படி கண்டுபிடிப்ப? அத மஞ்சள் ட்ரெஸ்ல வர சொல்லிருக்கேன். இவ்ளோ கூட்டத்துல எப்பறா? சுவிட்ச் ஆஃப் தான் வருது, ஆனா சர்ப்ரைஸா வருவா பாரு. போய் தெரியும். அச்சச்சோ. ஐயோ வந்துட்டாண்டி மஞ்சள்ல. வேஸ்ட் ஃபெலோ. மாப்ள பார். சரு கோபால். 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 சரு எப்படி இருக்கு சரு? சரு 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 எங்கேயாவது போலாமா கோபால்? சரு உனக்காக ஒரு வசந்த மாளிகை வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். சிங்கிள் பெட்ரூம் தான், ஆனா இடம் விசாலமா இருக்கும். வந்து பாரு. கோபால் கோபால் வாங்க போலாம். இவ்வளவு அவசரமா? வாங்க கோபால். போலாம் வாங்க. கோபால் உங்களுக்கு ஆட்சி பண்ணலன்னா உங்க தோள் மேல கை வச்சுக்கலாமா? வை சரு. வை வை கை வைக்கத்தானே கொண்டு போறேன். சிரிக்காதடி, எவ்வளவு ஆர்வமா வந்தேன் தெரியுமா? என்ன நம்புடா, நானும் தான் அங்க வந்திருந்தேன். அப்படியா? ஆமா, எங்க உட்கார்ந்திருந்த? ஒரு மஞ்சள் ட்ரெஸ்காரன் வந்தானே, அவனை பாத்தியா? பார்த்தேன். அந்த 18 வயசு ஜோடி புறா ஒண்ணு சேர்ந்து அதானே? அவன்தான். அவன் பக்கத்துல வந்த உடனே எனக்கு அள்ளு விட்டுருச்சு தெரியுமா? ஏனா
மவனே அத மட்டும் நீனு வையு, அங்கே உன்னை குத்தி கொன்னுட்டு ஜெயிலுக்கே போயிருப்பேன். அடி பாவி. பின்ன என்ன, உன்னை எப்படி எல்லாம் கற்பனை செஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நானும் நீ சொன்ன மாதிரியே கற்பனை செஞ்சேன், ஆனா பயந்துட்டேன். என்ன பயந்துட்டியா? ஆமா, கழுத்துக்கு மேல அசினு, கழுத்துக்கு கீழ நமிதா, இடுப்புல இருந்து சிம்ரன் சொன்னா பயம் வராத பின்ன? அன்னைக்கு எனக்கு ஆபீஸ் மீட்டிங். முதல்ல அன்னைக்கு தான் எனக்கும் அனிதாவுக்கும் மோதல் வந்துச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் ப்ராஜெக்ட் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நிக்குது. வீடு வாங்க ஆள் பிடிங்கன்னா காலையில வந்து கையெழுத்து போறதோட சரி. எப்ப பார்த்தாலும் டீ தம்முன்னு டீ கடை தான். சாயங்காலம் ஆனா டாஸ்மார்க். இத பாருங்க, ப்ரமோட்டர்ஸுக்கு என்ன ஸ்பெல்லிங் கூட தெரியாம ஒரு ஆபீஸ் நடக்குது. இப்படியே போனா ஐஓ கம்பெனி ஐஐஓ கம்பெனி தான் ஆகும். இதோ வள்ளி சொல்லிருச்சுல. யோ சார், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. மீட்டிங் நடக்கும்போது செல்ல ஆஃப் பண்ணுன்னு கூட உனக்கு தெரியாதா? ஒன்னு செல்ல ஆஃப் பண்ணு, இல்ல அந்த பொண்ணை ஆஃப் பண்ணு. சாரி சார். என்ன பாக்குற? எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னா? தெரியா உங்களுக்கு வந்திருக்கா சார்? யாரு யார் அது? அதெல்லாம் தெரியாமையா சொல்லிக்கிட்டு இருக்கான்? பாரா டேய், இந்த ஆபீஸுக்கு நீ வரும்போதே இந்த செல்லை ஒத்த சுட்டுட்டு போனான். சனியை விட்டுருச்சுன்னு விட்டுருக்க வேண்டியதானே? இப்ப அந்த செல்லுனாலே உன் வேலைக்கு வெடி வைக்க போகுது பாரு. அட பாரா, திருப்பி அடிச்சிட்டு இருக்க. டேய் எந்திரியா, எந்திரியா நீ முதல்ல. யூ கெட் அவுட். ஆபீஸ்னா ஒரு டிசிப்ளின் வேணா? ஹாய். ஏய், அறிவில்ல உனக்கு? கண்ட நேரத்துல ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற. நான் தான் ஃபோனை கட் பண்றேன்ல. அறிவிட்ட முட்டம். உன்னால அத்தனை பேர் முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படும் தெரியுமா? நான் எதுக்காக ஃபோன் பண்ணேனா இன்னைக்கு? சீ, ஃபோனை வெயிட். மேனேஜர் திட்டின ஆத்திரத்தில் அனிதாவை நான் திட்டிட்டேன். அப்புறம் மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சாரி கேட்கலான்னு அவளுக்கு கால் பண்ணேன். அவ கோவத்தில் நான் ஃபோன் அடித்தா எடுக்கலை. பாரதி ஃபோனை கட் பண்ணிருக்க கூடாது, பேசியிருக்கணும். பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா. அனிதா கிட்ட பேசி 2 நாள் ஆச்சு. அவகிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல, நானும் பேசல. ஆனால் அந்த 2 நாளும் நான் பட்ட அவஸ்தை இருக்கு. என்னப்பா, நான் கேட்ட ஃபைல் வேற, நீ கொடுத்துருக்கிற ஃபைல் வேறையா இருக்கு. சுரேந்தர், சுரேந்தர் சார், உன் கவனம் எங்கேயோ இருக்கு. நீ சரியாவே டியூட்டி பார்க்கறது இல்ல. சரியா தான் சார் பார்க்குறேன். உன் மூஞ்சியை பார்த்தா உன் மனசுக்குள்ள ஏதோ பேய் பூந்த மாதிரியே இருக்கே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். போய் டியூட்டியை பாரு. ஓகே சார். அவள் குரலை கேட்கலன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத அந்த 2 நாளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் ஆஃபீஸில் எந்த வேலையும் செய்ய முடியல. என்ன சுரேந்தர், என்னாச்சு? மறுபடியும் நாங்கள் சந்தோஷமாக பேச ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் அனிதா மேலே உள்ள ஈர்ப்பு எனக்கு காதலாக மாறிடுச்சு. அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்போ பாதி ராத்திரி ஆயிடுச்சுல, தூங்கலாமா? இனி எங்க தூங்குறது? அதான் கொஞ்ச நேரத்துல விடிய போதே. அப்ப அது வரைக்கும் கண்ணு மூடி ட்ரீம் அடிச்சுக்கோ. ஆனா ஓவரா போக கூடாது. ஆமா, இப்படி 6 பேக்கா இருந்தனா இப்ப சிங்கிள் பேக் ஆயிட்டான்.
அப்ப இங்க மட்டும் என்னவா? சரி சரி, தூக்கம் வருதுடா. இன்னும் என்னடா பத்தலையா? ஒரு நிமிஷம் அனி, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எப்ப பார்க்கலாம்? இனிமே உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. ரொம்ப அவஸ்தையா இருக்கு தெரியுமா? அதுல தாண்டா கிக்கே இருக்கு. பார்த்தா அந்த கிக்கே போயிடும். உன்னை பத்தி நானும் என்னை பத்தி நீயும் எப்படி எப்படியோ கற்பனை செஞ்சு வச்சிருக்கோம். ஒருவேளை நம்ம கற்பனை நிஜமாகலாம், இல்ல பொய்யாகலாம். நிஜமானா ஓகே, இல்லனா கவலைப்படாதடா. நிச்சயமா ஒரு நாள் நாம சந்திப்போம். அன்னைக்கு நம்ம கல்யாணம் அனிதா. நீ சொல்றது அழகா பாக்குறவனுக்கு, மனச பாக்குறவனுக்கு இல்ல. நான் உன் மனச பாக்குறேன். காதல்ங்கிறது பார்த்து பழகுற பார்வையிலையும் வரும், பார்க்காம கேட்கிற குரல்லையும் வரும். ஆமா அனிதா, ஐ லவ் யூ. கல்யாணம்னா அது உன்னோட தான். ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கல்ல போட்டோமா கைட்டு ஓட்டமான்னு போயிட்டே இருக்கணும். கல்யாணம்னு உளரக்கூடாது. நான் இல்லை என்ன பார்க்குற? கணித காலத்தில் லவ் இல்லடா, செல்ஃபோன் காலத்தில் லவ். சிம் கார்டை மாத்திர மாதிரி ஆளை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. வேணாடா மாப்பிள்ள, மிஸ்டு காலை மிஸ்ஸஸ் ஆக்க நினைக்காத. அப்புறம் வாழ்க்கையே மிஸ் ஆயிருண்டா. என்ன புத்திமை சொல்றியா? நீ காமத்தை பத்தி பேசுற, நான் காதலை பத்தி பேசுறேன். இது உனக்கு புரியாது. இவன் நடு மண்டையில் அவன் நங்கூரம் போட்டு நல்லா உக்காந்துட்டா. இனி நவுத்துறது ரொம்ப கஷ்டம். லைனில் வரும். பேர் என்ன? செல்வராஜ். இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துடுறேன். ரைட். சரி, அடுத்த தடவை மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக. கொஞ்சம் இரு. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? 5 தடவை சொல்லியாச்சு. பரவாயில்ல, 6வது தடவை சொல்லுங்கள். செல்வராஜ். ஓகே. சரிடி, ஈவினிங் பேசு. ஓகே. சரி, கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். இதுக்கு 1/2 மணி நேரமாயா? சரி, நல்ல கம்பெனி நடத்துறீங்க. ஓகே. மாப்ள. என்ன மாப்ள, அதுக்குள்ள கிளம்பிட்ட? அம்மா ஊர்லேருந்து வராங்க, பிக்கப் பண்ணணும்ல, அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். அப்படியா? ஓகே மாப்ள, பைடா. போயிட்டு மச்சான். ஹாய் அனிதா. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமா அனிதா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்றா, பொண்ணுகின்னு பார்க்க போறியா? பொண்ணு பார்க்க போல அனிதா. பொண்ணை பார்க்க போறாங்க. என்னடா சொல்ற? எல்லாம் நீயே தெரிஞ்சுக்க. ஏய், சுத்தி விளைக்காம நேரா விஷயத்த சொல்றா. அடுத்த வாரம் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? உன் பர்த்டே. அதுக்கு என்ன இப்போ? அது அடுத்த வாரம் தானே? ஆமா அனிதா, அன்னைக்கு நீ தான் சீஃப் கெஸ்ட். என் பர்த்டே பார்ட்டியில உன்னை தான் கட்டிக்க போறேன்னு அம்மாட்ட அறிமுகப்படுத்த போறேன். அது மட்டும் இல்ல அனிதா, நம்ம லவ் கொச்சப்படுத்துறாங்களே என் ஃப்ரெண்ட்ஸுங்க, முதல்ல அவனுங்க முகத்துல கரிய பூசணும். என்ன எவ்வளவு கிண்டல் பண்றாங்க தெரியுமா? என்ன அனிதா, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், பதிலே பேசாம இருக்க. அனிதா அனிதா அனிதா. சரிடா, நான் வந்துடுறேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கேக்கே வெட்டுவேன். நான் கண்டிப்பா வந்துடுறேன். வாங்க பாஸ். பாஸ், இந்த டிஷர்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பாஸ். முதல்ல எனக்கு நல்லா இருக்கும்பா, அப்புறம் உனக்கு நல்லா இருக்கும்பா. ஏண்டா இப்படி சொல்லியே மொத்தம் 11 டிஷர்ட் ஆச்சு. இல்ல பாஸ், இந்த டிஷர்ட் உங்களுக்கு. என்ன மாப்பிள்ள, ஸ்வீட்டோட வந்திருக்க? மேட்ரை முடிச்சிட்டியா? போட்டா. உண்மையா பாஸ்? என்ன சொன்ன? மிஸ்டு கால் மிஸ்ஸஸ் ஆயிட்டா வாழ்க்கையே போயிடுமா? எப்போதுமே உன் அனுபவத்தை வச்சே மற்றவங்களை எடை போடாத. என்ன சொல்ல வர? என் பர்த்டேவுக்கு அனிதா வரா, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அம்மா கிட்ட சொல்ல போறேன். மச்சான், இங்க எங்கேயாவது சொப்பனத்தில் சுந்தரி படம் போட்டிருப்பாங்க, மறக்காம கூட்டின்னு போய் இவனுக்கு காமிங்க. என்னடா நக்கல் பண்றியா? என் பர்த்டேக்கு வருவல்ல, வா. அனிதா முன்னாடியே உன் மூஞ்சி உடைக்கிறேன். பாப்போம். பார்ட்டி ரெசிடென்சில மறக்காம வந்துருங்க. சரி பாஸ், வந்துடுறேன்.
கண்ணி பொண்ணு மனசு அது கரும்புடா, சின்ன பையன் மனசு அது எறும்புடா. கண்ணி பொண்ணு மனசு அது கரும்புடா, சின்ன பையன் மனசு அது எறும்புடா. பின்னாலதான் போவ நீ விரும்பிடா, காதலிட மாட்டிக்கிட்டா வரமாட்ட விரும்பிடா. என் காதலிட மாட்டிக்கிட்டா வரமாட்ட விரும்பிடா. பொண்ணு மனசு அது கரும்புடா, அட சின்ன பையன் மனசு அது எறும்புடா. எத்தனையோ பெரியவங்க என்னென்னவோ சொன்னாங்களே, கேட்க மறந்த ரெக்க கட்டி தானா பறந்த. சுத்தி சுத்தி ரோட்டு மேல வித்த எல்லாம் காட்டி நின்ன புத்தி இழந்த பொண்ணுங்களை பூவா புகழ்ந்த. சினுங்கி சினுங்கி சிரிப்பான் அவ சிரிப்பு வனக்கு யமண்டா, காதல் வந்த பிறகு நீ கதவு சந்து எலிடா. சினுங்கி சினுங்கி சிரிப்பா அவ சிரிப்பு உனக்கு யமண்டா, காதல் வந்த பிறகு நீ கதவு சந்து எலிடா. அடடா இனிமே இவன் பொழைப்பது பாவம், அடடா இனிமே இவன் பொழைப்பது பாவம். ஏழண்ணே பொண்ணு மனசு hip hop, 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 hip hop. Everybody listen to me. This is how I want it to be. Love பண்ணா break the rules. முடியலன்னா போடா loose. Figure கிடைச்சா whistle. Lock அடிச்சா settle. Miss call வந்தா alert. தப்பிச்சுக்கடா duplicate. சுத்தி உள்ள ஃப்ரெண்டு பாய பேச்ச மட்டும் கேட்காதடா, ஏத்தி விடுவான் எக்கு தப்ப மாட்டி விடுவான். புத்தியுள்ள பையன் போல தப்பு தண்டா செய்யாம எத்தி இருடா, அப்ப சொல்ல கேட்டு நடடா. பருவம் படுத்தும் பாடு அவ உருவம் உனக்கு கேடு, பழைய படத்தை சூடு பல பாடம் இருக்கு தேடு. பருவம் படுத்தும் பாடு அவ உருவம் உனக்கு கேடு, பழைய படத்தை சூடு பல பாடம் இருக்கு தேடு. காசு கரைஞ்சாலே காதல் ஓடும், காசு கரைஞ்சாலே காதல் ஓடும். ஏழண்ணே பொண்ணு மனசு அது கரும்புடா, சின்ன பையன் மனசு அது எறும்புடா. பின்னாலதான் போவ நீ விரும்பிடா, காதலில மாட்டிக்கிட்டா வரமாட்ட விரும்பிடா. காதலில மாட்டிக்கிட்டா வரமாட்ட விரும்பிடா. டேய் என்னடா சொல்ற நீ? பாவண்டா அந்த பாரதி, உனக்கு தான் அவன் முடிவானதுல இருந்து உன புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காடா. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அவ செத்துருவாடா. அனிதா இல்லனா நான் செத்துருவோமா? அடி செருப்பால. அனிதா இல்லனா செத்துருவானா? ஐயோ, இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா உனக்கு? நல்லா இருந்த என் புள்ளைய என்னத்தையோ பேசி கெடுத்து வச்சிருக்காளே பழிகாரி. நாசமா போறவ. மா, அனிதாவை பத்தி தப்பா பேசாதம்மா. அப்படிதான்டா பேசுவேன். இந்த சிறுக்கிய பத்தி நான் தப்பா பேசக்கூடாதான். அண்ணே, பாரதி பாவம் இல்ல, அம்மா சொல்றத கேளுண்ணே. ஊமை போட்ட மாதிரி இருந்தா என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான் பாரு.
ரூமுக்குள்ள விளக்கு அணைச்ச அப்புறமா பேச்சு சத்தம் சிரிப்பு சத்தம் எல்லாம் கேட்கும். என்னடான்னு வந்து கேட்டா டிவி அணைக்காதே தூங்கிட்டேமான்னு சொல்லுவான். இப்பதானே தெரியுது அது என்ன சத்தம்னு. பாவண்டா அவங்க மாமா. உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்துக்கு மட்டும் நம்ம துரோகம் பண்ணோம், நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். சும்மா புலம்பாதம்மா. அனிதா இல்லைன்னா நான் வாழ மாட்டேமா. ஆனந்தி, பாரதி, நீ சொன்னது சரியாதான் போச்சு. அண்ணன் அனிதான்னு ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கானா. அவளைதான் கட்டி பண்ண ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நீ அழுவாத, அவளை எப்படி கட்டிக்கிறான்னு பாப்போம். நீ மாமா கூட்டிட்டு உடனே இங்க புறப்பட்டு வா. இன்னைக்கு அண்ணன் பர்த்டேக்கு அவ வரலாம். அண்ணன் தங்கச்சி ஒருவ அருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவ சிண்டு நான் அறுக்காம விட மாட்டேன். நீ கவலைப்படாத. அழுவாதன்னு சொல்றேன்ல. நானும் அம்மாவும் இருக்கோம்ல, விட்டுருவாமா? பாரதி, ஹலோ பாரதி. அன்னைக்கு என் பர்த்டே. அனிதாவுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்தேன். டேய், என்னடா இது டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கு. பாத்துடா, இன்னைக்கே தாலியும் கட்டிடாத. நாங்கெல்லாம் மொய் பண்ண கொண்டு வரல மச்சான். என்ன நெக்கலா? அனிதா வருவாள்ல, அவ முன்னாடியே உன் மூஞ்ச உடைக்கிறேன். பாப்போம். என்னடா டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? அனிதா வரடா. அசத்துங்க. கேக்கு. அம்மா, என்னம்மா சோகமா உட்காந்துருக்கீங்க? ஏண்டா நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தேல்ல, என்கிட்ட கொஞ்சம் சொல்லிருக்கலாம்ல. இல்ல ஃப்ரெண்ட் தோள் மேல கை போட்டுட்டு அலையறீங்களே, அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லிருக்கலாம்ல. யாரு? உம்புள்ளைக்கு புத்திமதி சொன்னதுனால தான் என் மூஞ்ச உடைக்கிறதே டார்கெட்டை வச்சுட்டு இருக்கான் உம்புள்ள. சரி, எதை பத்தி நீ கவலைப்படாதம்மா. ஏஞ்சி போய் வேலையை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். எந்திரிங்க, உள்ள போய் வேலையை பாருங்க. இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லைப்பா. நாங்க இருக்கோம்ல, போங்க. அனிதா, உனக்காக தான் வெயிட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. சரி, சீக்கிரம் வா. கிளம்பிட்டே இருக்கேன். மாப்ள, அனிதா கிளம்பிட்டாலாம், இப்போ வந்துருவா. சரி. மாப்பிள, அனிதா வரத்தான் போறா. அப்போ மூஞ்சி பனால் தான். கையை பார்த்திய ஒரே பஞ்ச், மூஞ்சி பனல். பேசாம அனிதா வரத்துக்குள்ள நீ எஸ்கேப் ஆகிறதா உன் மூஞ்சிக்கு சரி. கிளம்பிட்டேன்னு சொன்னாலே, ஒருவேளை அட்ரஸ் சரி அழிறாளோ. ரிங் போயிட்டே இருக்கு. வந்துருவா, எப்படியும் வந்துருவா. மாப்பிளப்பா. சரி. ரிங் போயிட்டு இருக்குடா. வண்டியில வந்துட்டு இருப்பா போல. நான் தான் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். வண்டி ஓட்டும் போது சேஃப்டி இல்லை பாரு. மாப்பிள, பாசை பார்த்தா பாவமா இருக்குல்ல? பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, பார்க்கவே இல்லையே. எவ்வளோ அவஸ்தையா இருக்கும். இருக்கும். ஆமாம், இந்த கேக்கை எப்போ விட்டுவாங்க? இதுக்கே முறைக்கிறேன். இப்போ வந்துருவா மாப்ள. சரி, வந்துருவா பாரு. சரி. இப்போ வந்துருவா பாரு, வருவா. அப்போ மணி கிட்டத்தட்ட 10 தாண்டிடுச்சு. கடைசியா ஒரு முறை அனிதாவுக்கு கால் பண்ணேன். பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாளுங்க, ஆனா வரமாட்டாளுங்க. நீ வேணா பாரு, மாப்பிள்ளை சீன் இதோட ஓவர். மாப்பிள, அனிதா வந்தா ஓ மூஞ்சி தான் டேமேஜ் ஆகும். இருக்கிற கண்டிஷனை பார்த்தா எல்லாரும் மூஞ்சும் டேமேஜ் ஆயிரும் போல இருக்கு. நம்ம பேசாம எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. டேய் இருங்கடா, கேக் விட்டுட்டோம். வெட்டுறதுக்குள்ளே போறாங்களே. ஹலோ,
ஐயோ அம்மா 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 என்னடி என்ன ஏன் கத்துற? பாரதி பாய்சன் குடிச்சிட்டாலாமா? என்னடி சொல்ற? ஆமா, இப்பதான் மாமா ஃபோன் பண்ணாரு. சரி, இந்த கேடு கட்டவன் எப்படி வேணா போட்டோம். முதல்ல துணி மணில எடுத்து நம்ம ஊருக்கு போலாம். போ போடி நீ. கடவுளே, எங்க பாரதி கொண்டு ஆயிடக்கூடாது. டேய், முன்ன பின்ன பார்க்காத ஒருத்திக்காக பார்த்து பழகினவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டியடா. இனிமே நீ கேடு கட்ட எனக்கு என்ன, எவ்வளவு போனா எனக்கு என்ன? நீ நாசமா போயிடுவ. அடி ஏய், ரொம்ப நாளா பேசிட்டு தான் இருக்கோம், கூப்பிட்டா வரமாட்டேங்கிற. நான் வரமாட்டேப்பா. ஏய், 2 hours தானடி, எங்கன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். லோக்கல்லாம் வேணாடா. அப்ப வா, கேரளா போயிடுவோம். அங்க என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஐயோ, எனக்கு அங்க நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் மாட்டேப்பா. ஏய், ஒன் டே தானடி. இந்த பாரு, பேச்சோட இருக்கட்டும். இந்த டச் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம். ஏய், சொல்றது கேளுடி ப்ளீஸ், ஒன் டே தான்டி. விட்ரு, எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். நீ போனை கட் பண்ணு. ஏய் ப்ளீஸ், ஒன் டே தான்டி. ஹலோ ஹலோ, அடச்சி ஐயால தப்பிச்சிட்டாளே. முதல்ல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சது அப்பதான். எவ்வளோ குடிச்சேன்னு எனக்கே தெரியாது. மாப்பிள்ள இதோட 100 தடவை ஃபோன் பண்ணிட்டேன்டா, எடுக்கவே மாட்டேங்கிறா. இப்போ ஃபோன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. மச்சி, அவ வச்சு சீன் காட்டுறாள். 18,000 ஃபோனை யார் வாங்கி கொடுத்தது? இந்த இடிச்சவன் சங்கரு. ஆனால் நான் வச்சிருக்கிறது வெறும் 1500 ஃபோனு. எப்பயாவது ஒரு தடவை ஆசையாக ஃபோன் பண்ணுவா. கடைசியாக தான் தெரியும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஐஸுன்னு. இதுக்கு நீயே ஒரு நியாயம் சொல்லு மச்சி. என்ன சத்தத்தையே காணா? பயவுல கட் பண்ணிட்டானா? சரி, வேற யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம். மாப்பிள்ள, நான் தான்டா சங்கர் பேசுறேன். இதோட அவளுக்கு 100 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானா? இப்போ ஃபோன் பண்றேன், பயப்புல இவனும் கட் பண்ணிட்டானே. ஒரு வயலுக்குமே நியாயம் தெரியல. வேற யாரு நான் கேட்கலாம்? சார் வராரு, அவர்கிட்டே கேட்டுருவான். நியாயம் சொல்ற மாதிரி தான் தெரியுது. எஸ்எஸ்மி சார், ஒரு நிமிஷம் சார். இதோட 100 தடவை ஃபோன் பண்ணிட்டேன் சார், அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. இப்போ ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கு நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க சார். ஃபோனை கொடு. நீங்க பேசுறீங்களா சார்? பேசி நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க சார். சும்மா பேசுங்க சார். என்ன செல்ல உடைச்சிட்டான்? இதே உங்க நியாயமா சார்? உங்க நியாயம் ரொம்ப நல்லா இருக்கு சார்.
வெளில என்னமோ சத்தம் கேட்குது, என்னன்னு போய் பார். ஏன் நீ போய் பார்க்க மாட்டியா? டேய் மெயில் பார்த்துட்டு இருக்கேன்டா. மெயில் பார்க்குறியா இல்லை மயில் பார்க்குறியா? சுரேந்தர் வாந்தி எடுத்து கிடக்காண்டா. சுரேந்தர் சுரேந்தர் என்னடா சுரேந்தர் என்னடா சுரேந்தர் பாஸ் இது பழைய டிஷர்ட் தான், ஆனால் இப்போ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாஸ். பாஸ் புதுசாக இருக்கிற எதுவுமே எப்போவுமே புதுசாக இருக்காது பாஸ். டேய் அவன் தூங்கிட்டான் விடுறா. பெண்மனது பெண்மனது என்னை நினைக்காதா, என் பொழுது நற்பொழுதாய் நாளை உதிக்காதா. உன்முகம் மனதில் வரவில்லை என்றால் கனவென்று சொல்வேனா, கண்மூடும் பொழுது இருளென தெரிந்தால் இரவென சொல்வேனா. இது மாயலோகமா, என் காயம் தீர நானும் வாழ மனம் மாறுமா. பெண்மனது பெண்மனது என்னை நினைக்காதா, என் பொழுது நற்பொழுதாய் நாளை உதிக்காதா. பேசி 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 விடிய வைத்தாய் உன் நினைவில் என் கனவில், காதல் என்று காமம் பேசி கரைய வைத்தாய் என் இரவை என் வயதை. உன் வார்த்தை கேட்காத நேரம் என் நெஞ்சம் தீபந்தமாகும். பெண்ணாடம் இல்லாமல் நீயும் என் இளமை தின்றாய நாடும். காற்றில் வந்தாயடி காதல் தந்தாயடி ஆசை கொன்றாயடி என்பே. பெண்மனது பெண்மனது என்னை நினைக்காதா, என் பொழுது நற்பொழுதாய் நாளை உதிக்காதா. காதல் வலி தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் மனதில் என் உயிரில். காயம் தந்து போன உன்னை காணவில்லை என் வழியில் என் விழியில். கண் பார்த்து பேசாத காதல், மண் மீது சேராத தூரல். உன் ஜீவன் சேராது போனான் என் ஜீவன் காற்றாகி தேடும். மாயம் செய்தாயடி
நாளை உதிக்காதா உன்முகம் மனதில் வரவில்லை என்றால் கனவென்று சொல்வேனா கண்மூடும் பொழுது இருடன தெரிந்தால் இரவென சொல்வேனா இது மாயலோகமா என் காயம் தீர நானும் வாழ மனம் மாறுமா பெண்மானது பெண்மானது என்னை நினைக்காதா என் பொழுது நற்பொழுதாய் நாளை உதிக்காதா சார் காப்பி மேடம் டீ எடுத்துங்க ம் ஹே பாக்குங்கடா மேடம் காசு ஏய் போடா தரேன் இதோட 120 ரூபா ஆச்சு தரேன்னு சொல்றேன்ல பார்க்க கூட காசு கொடுத்து வாங்க மாட்டீங்க என்னதான் பண்ணுறது வணக்கம் சார் வாங்க குமார் வணக்கம் சார். உட்காருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சார் இந்த குண்டு வச்ச தீவிரவாதிகளை பற்றி ஏதாவது தகவல் கொண்டு வந்தீங்களா? ஏன் குண்டு வைக்க எவ்வளோ இடம் இருக்கு? ஏன் அதெல்லாம் விட்டு எங்கள் ஏரியாவில் குண்டு வச்சிருக்கானே? இந்த குண்டு வச்ச கேஸை ஐயா கிட்ட கொடுத்து ஐயா அந்த கேஸை இரவு பகலாக யோசனை பண்ணி எப்படி இருக்கார் பாருங்க. எங்கள் ஐயா எப்படி இருப்பார் தெரியுமா? 150 கிலோவில் புசு புசுன்னு அவ்வளோ அழகா இருப்பார். இப்போ இலகி 75 கிலோ ஆயிட்டாரு. இப்படியே விட்டா 25 கிலோவா கரைஞ்சில போயிருவாரு. ஒரு துப்பு கொடுத்தீங்கன்னா ஐயா அந்த துப்பை வச்சு குண்டு வச்ச தீவிரவாதிகளை பிடிச்சி ஒரு ப்ரொமோஷனை வாங்கி ஐயா அப்படியே அடுத்த இடத்துக்கு உருண்டு போயிருவாரு. நான் அப்படியே ஐயா இடத்துக்கு தவிருவேன். ஏதாவது துப்புக்கு போச்சிருக்கீங்களா? அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்பா ரொம்ப சந்தோஷம் ஐயா. சார் அந்த குண்டு வச்ச தீவிரவாதி இந்த ஏரியாவில் தான் இருக்கான். அது சம்பந்தமான எல்லா டீட்டெயிலும் இந்த ஃபைல் இருக்கு. இதுல இருக்க நம்பர் அட்ரஸ் பண்ணீங்கன்னா குண்டு வச்ச தீவிரவாதி இங்க தான் சுத்துறோம் போல. ரொம்ப நல்லது குமார். ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு இந்நேரம் எப்படியாவது கண்டுபிடிச்சி லாக்கப்ல தள்ளிடுறேன். ஓகே சார். இதுல பிராமிஸ் வேற. மாப்பிள்ள நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நல்லா ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். அனிதா நம்பர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிக்க சொன்னேன்ல. டேய் இன்னும் நீ அவளை மறக்கவே இல்லையா? அட்ரஸை கண்டுபிடிச்சி என்னடா பண்ண போற? சனியை ஒழிஞ்சு விட்டு தொலையாண்டா. உன்னால முடியுமா முடியாதா? இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சலடா உனக்கு. அப்பவே யார் என்னன்னு கண்டுபிடிச்சி பேசலாம்னு சொன்னா நீ கேட்கல. இப்போ வந்து கண்டுபிடிங்கிற. சரி அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு சரியா? மாப்பிள்ள மறந்துடாதடா. நான் பார்த்துக்கிறேன்டா. செந்தில் சொன்ன மாதிரியே அவள் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டான். அவளை தேடி அந்த அட்ரஸுக்கு போகணும். மேடம் இந்த ஃப்ளாட்டில் அனிதா யாராவது இருக்காங்களா? 1.5 வருஷமா நாங்கள் இந்த ஃப்ளாட்டில் தான் இருக்கோம். அனிதா அப்படின்னு யாரும் இங்கே இல்லையே. அதோட விடலை. எவ்வளோ தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள்ட்டேருந்து விலக ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் அவள் என்னை ஏமாத்திட்டாங்கிறத நான் நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு. அப்போ நாளைக்கு ஜாலிதான். நீ தாண்டா சொல்லணும். ஹே டி. சரி நீ தாண்டா சொல்லணும். யாரணி 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 என்ன ஏதோ பண்ணிடுது. விடு 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 என்ன ஏதோ பண்ணிடுது.
என்ன செல் அடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு, செல்லுக்கு சொந்தக்காரன் இன்னும் லைன்லேயே வரல. ஒரு வேளை செல் அடிச்ச விஷயம் அவனுக்கு தெரியாம இருக்குமோ? ஹலோ சார், இன்ஸ்பெக்டருங்களா? ஆமாங்க, இன்ஸ்பெக்டர் சிவநாராயணமூர்த்தி தான் பேசுகிறேன். சார், அங்கே கண்ட்ரோல் ரூம்ல தான் பேசுவோம் சார். ஆ சார், நீங்கள் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணதில்ல. ஆ தீவிரவாதி ஒயின் ஷாப்பில் இருக்கான் சார். தீவிரவாதி ஒயின் ஷாப்பில் இருக்கானா? நான் பார்த்துக்கிறேன். யோ ஏட்டு சத்தியவேலு. எஸ் சார். யோ தீவிரவாதி மாட்டிக்கிட்டாயா, கிளம்பி உடனே போய் அரெஸ்ட் பண்ணணும். நிஜமா தான் சொல்றாரோ? வந்துட்டான்ல. ஹலோ. ஏய், நீ யார் செல்ல அடிச்சிருக்க தெரியுமா? என்ன இவன் ஓப்பனிங்ல ரொம்ப ரப்பா பேசுறான். யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் ஐஜி செல்லியே ஆட்டிய போட்டுவேன். நான் அடிச்ச செல்லிலேயே நீ எத்தனாவது கஸ்டமர்னு எனக்கே தெரியாது. தபார், உன் செல்லு உனக்கு வேணும்னா என் டீலிங்க்கு நீ வந்தா அவனடி. உன் டீலிங் என்ன? 1 லட்சம். நான் 5 லட்சம் தர்றேன். உன் அட்ரஸ சொல்லு. உன் டீலிங் ரொம்ப பெருசா இருக்கு. என் டீலிங் பிளேஸ் வேணா, நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். எல்லாரும் சேமா அட்டாக் பண்ணணும். ஆமா சார். சார், இது தீவிரவாதி மட்டும் சார், ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா என்கவுண்டர் போட்டுருவாங்க சார். ஏய், என்கவுண்டர் நம்ம தாயா போடணும். ஆமால, சாரி சார். சார், 1 2 3 சொல்லி சேமா மூவ் பண்ணும் சார். ஷார்ட் புட் 3 1 2 3. அடிச்சா இந்த மாதிரி செல்லாதான் அடிக்கணும். 5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானே. வரும்போது கூட்டத்தில் யார் தீவிரவாதி? அதான் சார் எனக்கும் குழப்பமா இருக்கு. சார், நான் வேணா எல்லார்ட்டும் போய் கேட்டு வந்துட்டுமா? ஏய், எஸ்கேப் ஆயிருவாயா? ஆமாம்ல, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க? சார், அந்த கட்டம் போட்ட சேட்டை போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கானே, அவன் தீவிரவாதி இருப்பானோ? இல்லையா? அப்ப யாரா இருக்கும்? சார், அவனுக்கு முன்னால ஒரு பெரியவர் உட்காந்து குடிக்கார அவரா இருக்குமோ? அவரை பார்த்தா தீவிரவாதி மாதிரி தெரியலையே, தீவிர குடிக்கார மாதிரி இருக்கலாம். அவரும் இல்ல, அப்ப யாரு? சார், இவனா இருக்குமோ? சார், இவனா சார்? சார், சிக்கு விழுந்த முடிய சிலிப்பி காட்டுறான் சார். இவனா சார் தீவிரவாதி? இவனே தான். முடியெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறானுங்க. ஒருவேளை நம்ம கெட்டப்ப வச்சு நம்மள கண்டுபிடிச்சுவானுங்களோ? எதுக்கும் நம்ம உஷாரா இருப்போம். ஏய், ஒட்ட ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அத போடியா. அட ஆமா இல்ல. எங்க வச்சு தெரியலையா? சார், கொஞ்சம் பிடிங்க. சரி சார், சரி சார். போ சார், போ சார், போ சார். போகல, இங்க வருது. இங்கே வருது. ஐயா, சொல்லி மாற்றி போட்ட முடியுங்க. சாரி சார். இப்போ போடுற பாருங்க சார். இப்போ மாற்றம் பாருங்க சார். அடிக்குது சார். மாட்டான் சார், மாட்டான் சார். எங்க அடிக்குது? நேரங்காலம் தெரியாம ஏன் செல்லு வேற அடிக்குது சார். இங்க போட்டா அங்கெல்லாம் அடிக்குது சார். ஐயோ, பொய் கேஸுக்கே 100 கேஸ் போடுவானுங்களே. தீவிரவாதி இங்கெல்லாம் இருக்கான். அரஸ்கிம் அரஸ்கிம் இல்ல சார், ஹிம்மிங். ஏய், ஓடி வர புறா புறா வர உனக்கு புறா. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த சண்டே கண்டிப்பா மீட் பண்ணலான்னு. யாரா நீ? ஹே, இருடா. ஏய், மழை வருதுடா. சரி சரி, வரேன். இன்னொரு 20 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். அவசரப்படாதடா, வந்துட்டு தானே இருக்கேன். மழை வேற. ஏய்,
விடுறா வண்டிய. யாரா நீ? விடுறா வண்டிய. விடுறான்னு சொல்றல்ல. யாரா நீ? ஏய் விடுறா. யாரா நீ? யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? சொல்லுல சொல்லு. சொல்லு. ஐயா துப்பாக்கிய பார்த்தாலும் சொல்லுல. ஏய், உண்மையை சொல்லு. மொத்தம் எத்தனை பேரு? 3 பேர். யார் யாரு? நானு, ஏட்டையா, நீங்க. உன் கூட்டத்துல எத்தனை பேரு? 4 பேர். யார் யாரு? நானு, என் பொண்டாட்டி, என் புள்ளைங்க, அப்பப்ப வந்துட்டு போவா என் கோழிச்சியா. மொத்த கணக்கு 4. உன் கூட்டத்தை கேட்டா குடும்பத்தை என்ன சொல்ற? இவனை அடிச்சு அடிச்சு நீங்க இழைச்சு பெறாதீங்க சார். இவனை தேங்காய் திருவர மாதிரி திருவி நான் உண்மையை கொண்டு வரேன் சார். என்ன பியாய் சிரிக்கி? ஏண்டா திரும்புற செகண்ட்ல உனக்கு எப்படா தாடி வந்துச்சு? ஆமா எப்படி வந்துச்சு? இப்படிதான் சார். பஸ் ஸ்டாண்டுன்னு செல்போனை ஆட்டை போட்டு போயிட்டு இருந்தேன். நீங்க என்னடாண்ணா என்ன தீவிரவாதி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணீங்களா சார்? இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல சார். போற போக்க பார்த்தா போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஏட்டையா இந்த ஆரம்பிச்சானே. ஏட்டையா இல்ல என்ன பிரச்சனை? காலிலிருந்து என்ன அடிச்சது கூட வலிக்கல. ஆனா என்ன தெரியாத மாதிரியா நடிச்ச பாரு. அத நினைச்சாதான் எனக்கு ஒரு சைடு வலிக்குது. மாசமான என் வீட்டுல வந்து மாமூல் வாங்குவியே. என் ஒருத்தர் நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியா? இவரு வேற பாதி கொடுக்கலங்கிற கடுப்புல எல்லாம் பாக்காரு. ஆமா சார், தீவிரவாதி அளவுக்கு இவன் ஒருத்தர் கிடையாது சார். ஆனா ஒண்ணு சார், செல் அடிக்கிறதுல பலே கில்லாடி சார். ஆமா சார், அவர் சொல்றத நீங்க நம்புங்க சார். உங்க செல்லு காலிலிருந்து அடிச்சிருக்காதே. ஆமா அடிக்கல. எப்படி அடிக்கும்? என்கிட்ட இருக்கு. அடா பாவி, நல்ல வேளை நம்ம செல்லு தப்பிச்சது. அது இருக்கட்டும், இந்த தீவிரவாதி செல்ல எங்கடா அடிச்ச? அப்படி கேளுங்க சார், அன்பா கேளுங்க. நமக்கு தெரிஞ்ச மொழியில கேட்போம். இவ்வளவு மொழியில கேட்டும் வாய திறக்க மாட்டேங்க. எவ்வளவு பெரிய ஆளு. ஒன்னு அடிச்சு அடிச்சே காத்து இறங்கி போய் கிடக்காரடா. உண்மையை சொல்லலன்னு அடிக்கிறதுக்குனே ஸ்பெஷல் டீம் வச்சிருக்கோம்ல, அவங்கள கூட்டு வந்து மண்டே 2 பிளந்து விடுவாமா. சொல்லு சொல்லு. ஏய், இந்த போன்ல இருக்கிற நம்பர்ல இருக்கிறவங்க இப்ப எங்கல இருக்கான்? சொல்லு சொல்லு சொல்லு. எங்க இருக்கானு? அதுலயும் குறிப்பா இந்த நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்கியா, அது யாருக்குல? சொல்லு. செல்லுல இருக்கிற நம்பர்ல இருக்கிறவங்க எங்கல இருக்கான்? அதுலயும் ஒரு நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்கியா, அவன் யாரு? சொல்லு. சொல்லி தொலையல. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஏய் எழுந்திரடி. எழுந்திரீங்கற? எழுந்திரி சொல்றல. என்னடி? என்னடி பாக்குற? குண்டு வெடிப்புல உனக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுடி. குண்டு வெடிப்புக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல மேடம். மறுபடியும் பொய்யா சொல்ற? நம்புங்க மேடம், எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல மேடம். எத்தனை பேர் தெரியுமாடி? கை தனியா கால் தனியா பாவி மனுஷங்கள அநியாயமா கொல்றதுல உங்களுக்கு என்னடி சந்தோஷம் கிடைக்குது? சொல்லுடி. அப்படி என்னத்தை சாதிக்க போறீங்க? போராடுறதும் எதிர்க்கிறதும் வாழ்வுக்காக இருக்கணும், அடுத்தவங்க சாவுக்காக இருக்க கூடாது. நீங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல மேடம். நான் சும்மா ஜாலியா தான் பேசினேன் மேடம். என்னது? சும்மா ஜாலியா பேசுனியா? சும்மா ஜாலியா பேசுறவனுங்க தான் சுமந்துட்டு வந்து நிப்பாளுங்க. அவன் என்ன வயித்தை நொப்பிட்டான், வாயை நொப்பிட்டான்னு 5 நிமிஷம். அதுக்கு போய் அடி விடிய விடிய பேசுன. அப்புறம் அவமானம் தாங்காம குடும்பத்தோட சாகிறது. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல மேடம். எனக்கு எதுவும் தெரியாது. நான் நிரபராதி மேடம்.
என்ன நம்புங்க மேடம். இங்க பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நிரபராதிதான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருக்கிற ஒரு அக்யூஸ்ட். சோ எதுவா இருந்தாலும் நீ கோர்ட்ல சொல்லிக்கோ. ஐயோ, குடிப்போதை பத்தாம அப்புறம் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சேன். ஹலோ. சொல்லுடா. எங்க வீட்டுக்கார் இல்ல, வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. உண்மை தாண்டா சொல்றேன். நீ நைட்டு வா. வான்னு சொல்றேன்ல, நீ பயப்படாதடா. வா. பொம்பளை நானே பயப்படல. அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் தாக்கப்பட்டேன். மனசு எப்போதுமே பொய்யை சீக்கிரம் நம்புற மாதிரி உண்மையை நம்பாது. என் மனசும் அப்படிதான். என்னை உண்மையை நேசிச்ச பாரதிய என் மனசு அப்ப நினைக்கல. ஜாலியா பேசுனியா? ஜாலியா பேசுறதுன்னா அப்பா கடலை போட்ட என்ன சொல்லு. சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ் ப்ளீஸ், சைலண்ட் ப்ளீஸ். இது சிரிக்கிற விஷயம் இல்லை, சீரியஸ் விஷயம். பெரிய பாறாங்கல்ல தள்ளி விழுந்திருக்க, பரவாயில்லையா? பார்த்து பழகிற பக்கத்து வீட்டுக்காரனையே நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்க முடியல.
முகத்தை அவன்கிட்ட பேசுறீங்கன்னா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிற்கணும். வளர்ந்து வர ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் எவ்வளோ நல்லது இருக்குதோ அவ்வளோ ஆபத்தும் இருக்குது. நம்ம தான் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். குற்றம் செய்ய காரணமாக இருக்கிற செல்போன் தான் குற்றவாளியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருது. அது நாம நல்ல விஷயத்துக்காகத்தான் பயன்படுத்தணும். இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த வழக்கை தீர விசாரித்ததில் செல்போனில் சில ஆண்களுடன் விளையாட்டாக பேசியதை தவிர இந்த பெண்ணிற்கும் தீவிரவாத செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிய வருவதால் இந்த இளம் பெண்ணின் எதிர்காலம் கருதி மன்னித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. சார், டாக்டர் வராரு, கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. வழி விடுங்கம்மா. டாக்டர் வராரு, வழி விடுங்க. செயினை ரிமூவ் பண்ணுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ரிமூவ் பண்ணுங்க. ஏமா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல? இருக்காங்க டாக்டர். ஃபோனை போடு. எதுக்கு போட சொல்றாரு? ஃபோனை போடு. ஏமா உன் பாய் ஃப்ரெண்டுக்கு போட சொன்னா எனக்கு போடுற? நீங்களும் என் லிஸ்ட்ல இருக்கீங்க டாக்டர். நானும் மாசக்கணக்கா மிஸ்டு கால் கொடுத்து பாக்குறேன். யார் யார் மனசோ புரிஞ்சுக்கிற நீங்க ஒரு மிஸ்டு காலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஃபோன் பண்ணுமா. இதோ போடுறேன் டாக்டர். ஹலோ, கொஞ்சம் சிரிமா. சிரிமா, இன்னும் நல்லா சிரி. கலகலா சிரிமா. இன்னும் சிரி. அட கலகலான்னு சிரிமா. உன் பாய் ஃப்ரெண்ட் தானே பேசுற. நல்லா சிரி. சக்சஸ். சுரேந்தர், சுரேந்தர், சுரேந்தர். ஹலோ சுரேந்தர். சுரேந்திரா, சுரேந்திரா, அம்மாடா, அம்மாடா. நான் நல்லா ஆயிட்டம்மா, நீ அழாதம்மா. நல்லா ஆயிட்டம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆனந்தி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேனா? ரொம்ப பரவாயில்ல. டாக்டர். நீ எப்படி இருக்கேனா? நல்லா இருக்கம்மா. பாரதி நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன் மாமா. டேய் எப்பரா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடா ஒரு செல்லு தான் வச்சிருக்க? கையில 4-5 வச்சிருப்ப. பாஸ் மாப்பிள்ள தெரிஞ்சிட்டான்ல, அதான் ஒரு செல்லு. கூடவே இருந்த ஃப்ரெண்டை கீழ்பாக்கத்தில் பார்த்த பிறகும் நான் தெரிந்தலைன்னா எனக்கும் கீழ்பாக்கன்னு தெரியாதா மாப்பிள்ள? சொல்லுடா. உன்னை பார்க்கணும் போலயே இருக்குடி. எனக்கும் உன்னை பார்க்கணும் போலவே தான் இருக்கு. உனக்கும் ஆசை இருக்குல்ல, பீச் போலாமா? பீச் வேணாம், ரொம்ப க்ரௌடா இருக்கும். அப்ப வேற எங்க போலாம்? பிஜிபி காஃபி ஷாப். விஜிபி காஃபி ஷாப்பா? சரி போலாம். அப்ப அடையாளம்? அடையாளம் நீயும் மஞ்சள்ல நானும் மஞ்சள்ல, 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ல. ஓகேவா? ஓகே, அப்ப நான் மஞ்சளே வந்துடுறேன். கண்ணி பொண்ணு மனசு அது கரும்புடா, சின்ன பையன் மனசு அது எறும்புடா. கண்ணி பொண்ணு மனசு அது கரும்புடா, சின்ன பையன் மனசு அது எறும்புடா. பின்னாலதான் போவ நீ விரும்பிடா, காதலில மாட்டிக்கிட்டா வரமாட்ட திரும்பிடா. என் காதலில மாட்டிக்கிட்டா வரமாட்ட திரும்பிடா. இருப்பா கிளு கிளுவென சிரிப்பா உன்னை தெருக்கு
என் மனசு அது எறும்புடா. எத்தனையோ பெரியவங்க என்னென்னவோ சொன்னாங்களே, கேட்க மறந்த ரெக்க கட்டி தானா பறந்த. சுத்தி சுத்தி ரொட்டு மேல வித்தை எல்லாம் காட்டி நின்ன புத்தி இழந்த பொண்ணுங்களை பூவா புகழ்ந்த. சினுங்கி சினுங்கி சிரிப்பா அவ சிரிப்பு உனக்கு யமண்டா. காதல் வந்த பிறகு நீ கதவு சந்து எலிடா. சினுங்கி சினுங்கி சிரிப்பா அவ சிரிப்பு உனக்கு யமண்டா. காதல் வந்த பிறகு நீ கதவு சந்து எலிடா. அடடா இனிமே